வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற அன்பர்கள், குறிப்பாக பேராசிரியர் டாக்டர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 19ஆம் பாகத்தை ஆசை சீரமைத்தல் பற்றிய 3வது அமர்வில் இந்த பயிற்சியை பற்றிய கருத்துக்களை இப்போது நாம் சிந்திக்கின்றோம். பொதுவாக இன்றைக்கு சமுதாய நீதியே மணி கல்ச்சர், பணத்தை மட்டுமே மையமாக கொண்டு வாழ்கின்ற ஒரு ஓட்டம். இதனுடைய தன்மை என்ன என்றால், yesterday's luxuries became today's necessity. Today's luxuries will become tomorrow's necessities. நேற்றைய ஆடம்பர பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு அத்தியாவசிய தேவைகளாகிவிட்டன. இதே போல் இன்றைய ஆடம்பர பொருட்கள் எல்லாம் நாளைக்கு எல்லோருக்கும் அத்தியாவசியமான பொருட்களாக மாறி போகும். உதாரணமாக, ஒரு கைபேசி கூட ஒரு காலத்துல மேல்தட்டு வர்க்கம் மட்டுமே வைத்திருந்தது. ஆனால் இன்றைக்கு அடிப்படை தொழிலாளி வரைக்கும் கையிலே கைபேசி இல்லாத மக்களே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பரவலாக இருக்கிறது. இதற்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பணம் தான் அடிப்படை. அப்ப அதை நோக்கியே நகர்கின்ற போது இயற்கை வளங்கள், இயற்கை நியத்தி, தர்மம், ஒழுக்கம் எதையும் பின்பற்ற முடியாது. எனவே ஆசையை சீரமைத்து இயற்கை நீதிப்படி நமக்கு எது வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு துணை செய்வது தவம். மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி என்றும் சொல்வார்கள். அதாவது யதார்த்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை தருவது தவம். சரி, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த உலகத்தில் அது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதை நடத்தி வைப்பது யார் என்பதை சிந்தித்தால்தான் நமது கையில் பெரும்பாலும் எதையும் நிறுத்தக்கூடிய, மாற்றியமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பது தெரியும். எனவே நமது ஆசைகளை நாமே நிறைவு செய்து கொள்வது, அப்படி நிறைவு செய்ய முடியாத போதுதான் துன்பங்கள் ஏற்படுகின்றன. எப்படி என்றால், நிறைவு செய்ய முடியாத நமது ஆசைகளை முதலில் குடும்ப உறுப்பினர் மூலமாக செய்து கொள்ள முடியுமா என்று பார்த்து அதை செய்து கொள்வதும் உண்டு. அவர்களால் முடியாததை அந்தந்த தொழிலில் திறமை உள்ளவர் மூலமாக கூலி கொடுத்து அதை செய்து நிறைவேற்றுகிறோம். இதுவும் முடியாத போது அரசாங்கத்தின் மூலமாக, சட்டத்தின் மூலமாக செய்து கொள்ளக்கூடிய சிலவற்றையும் செய்து கொள்கிறோம். இப்படி எல்லா வகையிலையும் நிறைவு செய்ய முடியாத ஆசைகள்
அதுவும் ஏராளம் உண்டு மக்களிடத்துல. அதையெல்லாம் கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை எல்லா பக்தர்களிடத்திலும் இருக்கும். அதனால்தான் இந்த கோவிலு கோவிலில் கூட்டம் கூடுவதை பற்றி இங்க தமிழ்நாட்டில ஒரு பெரிய ஆதீனத்துறை தலைவர் சொன்னார். கோவில்களிலே கூட்டம் பெருகிவிட்டது, ஆனால் ஒழுக்கம் குறைந்து விட்டது என்றார். இன்னொரு சொன்னார், பக்தி பெருகிவிட்டது, ஆனால் ஒழுக்கம் குறைந்து விட்டது என்றார். நான் சொல்கிறேன், ஆசை பெருகிவிட்டது, கூட்டம் கூடிவிட்டது. அவ்வளவுதான். மக்கள் மனதிலே ஆசைகள் பெருகிவிட்டன. இறைவன் தருவாய் நம்பிக்கையில தான் கூட்டம் கூடுகிறதே தவிர, ஆசை இல்லாத ஒரு பக்தனை யாரும் பார்க்க முடியாது. வாழ்க்கை வசதிகளை கேட்காத ஞானத்தை கேட்கின்ற பக்தனை யாரும் காண முடியாது. சரி, இதுல இப்போ கோவிலுக்கு போயோ வீட்டில் தெய்வத்திடம் வேண்டாத மக்கள் இல்லை. எல்லோருக்கும் அந்த அனுபவம் உண்டு. இப்போ ஒரு கேள்வி என்ன என்றால், தெய்வத்திடம் நாம் வேண்டிய அனைத்தும் கிடைத்து விட்டன என்று யாரும் சொல்ல முடியுமா? அல்லது ஒன்று கூட கிடைக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? என்று கேள்வி வைக்கின்ற போது யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது. ஒன்று இரண்டாவது நடந்திருக்கலாம். நிச்சயமாக எல்லாமே நடந்திருக்காது. சரி, இப்போ நாம் வேண்டியதை நிறைவேற்றி தந்ததற்கும் தராததற்கும் காரணம் என்னவாக இருக்கும்? யோசிக்கணும். சரி, இன்னொரு கேள்வி. நாம் வேண்டியும் கொடுக்காத இறைவன் நிறைவு பெற்றால் நான் அபிஷேகம் செய்கிறேன், தங்கரதம் இருக்கிறேன் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டும் நம்முடைய கோரிக்கையை நிறைவு செய்யாத இறைவன் நாம் கனவிலும் நினைக்காத, எதிர்பார்க்காத சில நன்மைகளை செய்திருக்கிறானா இல்லையா என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது இல்லை என்று சொல்லக்கூடியவர் பெரும்பாலும் இருக்க முடியாது. நாம் நினைக்காத ஒரு நன்மை நடந்துதான் இருக்கும் எல்லோருடைய வாழ்க்கையில. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, எதையும் எதிர்பார்க்காது அல்லது நாம் கனவு நினைக்காத ஒன்றை இறைவன் ஏன் நமக்கு செய்து தந்தார்? இந்த கேள்விக்கு விளக்கம் புரிந்துவிட்டால் எந்த பக்தரும் ஆண்டவரிடத்திலே போய் எதையும் கேட்க மாட்டார்கள். நாம் கனவும் நினையாத ஒன்றை இறைவன் நமக்கு தந்தது எப்படி? எதன் அடிப்படையில் நாம் வேண்டாத ஒன்றை நமக்கு செய்து தந்தான் என்ற ஒரு கேள்வியிலே தான் விதி என்ற ஒரு விளக்கம் கிடைக்கும். செயல் விளைவு விதி என்ற விளக்கம் கிடைக்கும். நமக்கு தருவதற்கும் தராமல் மறுப்பதற்கும் இறைவன் ஒரு கோட்பாடை மையமாக வைத்திருக்கிறார். அது என்ன கோட்பாடு என்றால், நாம் பிறக்கும் போது கொண்டு வந்த சஞ்சித கர்மா, பிறந்த பிறகு செய்து பெற்ற சுய அனுபவங்கள் பிராப்த கர்மா. இந்த 2 அடுக்கு வினைப்பதிவுகளின் அடிப்படையில் நாம் கேட்பதையோ கேட்காததையோ தருவதா வேண்டாமா என்பதை இறைவன் முடிவு செய்கிறான். இது எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பதற்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். எல்லா வீடுகளிலும் குழந்தை செல்வங்கள் உண்டு. ஒரு குழந்தையை அழைத்துக் கொண்டு கடை தெருவுக்கு போனோம் என்றால், முதல் கடையிலிருந்து கடைசி கடை வரைக்கும் கண்ணில் பார்த்தது எல்லாம் எனக்கு இது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு கேட்டுக்கொண்டே இருக்கும். இது குழந்தைகளின் இயல்பு.
இப்போ இந்த குழந்தை கேட்பது எல்லாவற்றையுமே நம்ம வாங்கி கொடுத்துடுறோமா? இல்ல. ஒன்று கூட வாங்கி தராம விட்டு விடுகிறோமா? அதுவும் இல்ல. இப்போ அந்த குழந்தை நம்மிடத்துல, நான் எத்தன பொருள் கேட்டேன். கடைசியில போனா போகுதுன்னு இந்த ஒண்ணு மட்டும் வாங்கி குடுத்துருக்கிற. என்று நம்ம இடத்துல கேட்டால், அந்த குழந்தைக்கு நம்ம என்ன விளக்கம் சொல்ல முடியும்? சொல்லுகிறோம். பல காரணங்களை சொல்லுகிறோம். இப்போதைக்கு அது உனக்கு தேவையில்ல. விலை அதிகம். இன்னொரு கடையில இத விட நல்ல பொருள் இருக்கு. இப்படி எத்தனை காரணங்களை சொல்லுகிறோம். இதே போலத்தான் பிள்ளைக்கு தந்தை ஒருவன். நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அந்த இறைவனும் நமக்கு விளக்கம் சொல்லுவான். உனக்கு தேவையானது எதுவோ, அதை அப்ப நான் உங்களுக்கு தரேன். இப்ப இது வேண்டாம். என்று இறைவன் நமக்கு ஒரு பதில் சொல்லுவானா இல்லையா? ம். ஒரு தாய், தந்தை தன் குழந்தை கேட்டதை வாங்கி தராததற்கு எப்படி ஒரு காரணம் இருக்குமோ, அதே போல நம்மை படைத்த இறைவன் நமக்கு தரதற்கும் சில காரணங்கள் உண்டு. அதுக்கு பேர் தான் புண்ணிய கர்ம பலன். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் போதும், வேண்டியன அறிவோய் நீ, வேண்டியதெல்லாம் தருவோய் நீ என்று வள்ளலார் சொன்னது போல ஒரு நிறை மனம் வந்துவிடும். கேளுங்கள் தரப்படும் என்பது பைபிள் வசனம் தானே. ஆனால் அடுத்த வசனமே, நீ பிதாவை நோக்கி இன்னது வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னால் உனக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார் என்று பதில் வரும். எனவே படைத்த இறைவனுக்கு தெரியாதா நமக்கு என்ன வேண்டும் என்பது? எனவே எனக்கு இது வேண்டும் என்று கேட்பவனே அசல் நாத்திகன். அது மட்டுமல்ல, நமக்கு என்ன தேவை என்பதை நம்மால் கணிக்க முடியுமா? அப்படி முடிந்திருந்தால், ஒரு சில முறை கோவிலுக்கு போன உடனே நிறுத்திருக்க வேணும். மறுபடியும் போய் போய் என்னத்த கேட்க போறோம் என்று நிறுத்திருக்க வேண்டும். ஆனால் வாழ்நாள் முழுமைக்கும் கடைசி வரைக்கும் கோவிலுக்கு போறான், எதையாவது கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்றால், ஒரு முழுமையான வரம் வாங்க தெரியவில்லை என்பதுதான் அர்த்தம். ம். வாழ்நாள் முழுவதற்கும் பயன் பெறக்கூடிய ஒரு முழுமையான வரத்தை வாங்க தெரியவில்லை என்பதுதான் அர்த்தம். இப்போ ஒரு பெரிய செல்வந்தரிடத்திலே நம்முடைய சிரமத்தை சொல்லி கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று சொன்னால், அவருடைய வசதிக்கு தகுந்தாற் போல உதவியை செய்திருக்கலாம். அவர் தந்த உதவி நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூட இருக்கலாம். இதற்கு மாறாக எனக்கு ஒரு சிக்கலு, ஒரு ரூ. 1000 குடுத்தீங்கன்னா பரவால்ல என்று கேட்கின்ற போது, அதை பெற்றாலும் அவரா குடுத்திருந்தா ஒரு 10,000 குடுத்திருப்பார். நம்ம 1000 கேட்டாலும் 1000 குடுத்து நிறுத்திவிட்டார். இதைப் போல என்னை படைத்த இறைவா எனக்கு என்ன தேவையோ நீ கொடு என்று விட்டிருந்தால், இறைவன் கொடுப்பது பெரிதாக கூட இருந்திருக்கலாம். ஆனா நாமே முடிவு செய்து எனக்கு இன்னதை கொடு, இன்னதை கொடு என்று கேட்பதனால், ஒருவேளை இறைவன் கொடுத்து விட்டாலும் கூட, அவருடைய விருப்பப்படி கிடைத்திருப்பதை விட இது குறைவு தானே. இப்படி பக்தி என்ற பெயரால், வேண்டுதல் என்ற பெயரால், இறைவனிடத்திலே வேண்டி வேண்டி நட்டப்பட்டு போனவர்கள் தான் நாம். இல்லையா? ஏன்னா, இறைவனிடத்திலே இல்லாதது என்ன? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினால், நமக்கு எல்லா வளங்களும் இயல்பாக வந்து சேரும். அவரவருடைய
வினை பயன்படி. எனவே கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உள்ளுணவே தந்து காக்கும் தயாளன் என்றார்கள் என்னுடைய கருணையை உணர்ந்த ஞானிகள். நாமாக பணம், அழகு, பதவி எல்லாம் இருந்தால்தான் மக்கள் நம்மை மதிப்பார்கள் என்ற ஒரு போலி திரையிலே மக்கள் சிக்கியிருக்கிறார்கள். இது விலகுகின்ற வரைக்கும் வேண்டுதல்களும் எதிர்பார்ப்புகளும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்காது. எனவே பொதுவாக ஆசை, எதிர்பார்ப்பு என்ற 2 நிலைகளிலே மக்கள் வாழ்க்கை தவித்துக் கொண்டே இருக்கிறது. சாமி சொல்லுவாங்க, இந்த 2 விஷச்செடிகளையும் மனம் என்ற வீட்டிலிருந்து கலைந்து அகற்றிவிட்டால் வாழ்க்கை ஆனந்தமே. அதனால்தான் மகிழ்ச்சி அவர்கள் ஆசைகளை சீரமையுங்கள் என்கிறார். என்னுடைய விளக்கத்தை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். இதுவரை நாம் பெற்ற அனுபவங்களை பொறுத்து நிறைய ஆசைகள் இருக்கும். எல்லாவற்றையும் நிதர்சனமாக ஆராய்ந்து பார்த்து ஆசையை சீரமைக்க வேண்டும். முதலில் எத்தனை ஆசைகள் உள்ளன என்று பட்டியல் எடுத்து அதிலே அடிக்கடி நம்மை வற்புறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஆசைகள் என்ன, இப்படி ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். அதாவது முதலில் ஒரு துரிய தவம் ஏற்றிவிட்டு அதன் பிறகு இந்த அகத்தாய் பயிற்சி செய்து இந்த பட்டியலை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியை செய்வதற்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிவிட்டோம் என்றால் மனம் மிக லேசாக தெளிவாக அவருடைய கடமைகளை செய்ய முடியும். எதற்கு தேவையில்லாமல் இத்தனை ஆசைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்ற தெளிவு நமக்கு பிறக்கும். எத்தனை வசதிகள், வாய்ப்புகள் இருந்தாலும் அவற்றை அனுபவிப்பது மனம்தான். மனதுக்கு போதுமென்ற நிறைவு வராத வரைக்கும் வாழ்க்கை என்பது யானை பசிக்கு சோளப்பொறி போட்ட கதையாகத்தான் இருக்கும் என்பார் மகர்ஷி அவர்கள். கேட்க நினைக்காத மனம், அந்த ரகசிய இடம் ஒன்றே ஒன்றுதான் உள்ளது. அந்த துரியாதீத நிலையிலே மனதை சேர்த்து விட்டால் பிறகு அது வேறொன்றையும் கேட்காது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், கண்ணதாசன் அற்புதமான ஒரு 4 வரிகளை தந்திருக்கிறார். கேள்வி வரும் போது பதில் ஒன்று வேண்டும். வாழ்க்கையிலே நமக்கு எத்தனையோ நம்முடைய அறிவுக்கு எட்டாத கேள்விகள் உண்டு. அதற்கு யார் பதில் சொல்ல முடியும்? ஞானிகள் அதற்கான காரணத்தை வெளிப்படுத்த முடியும். மற்ற நம்மை போன்ற சக மனிதர்களுக்கு அதற்கான திறமை எங்கே? அப்போ சோதிடர்கள் பரிகாரம் செய்ய சொல்வார்கள், பூசாரிகள் பூஜை புனஸ்காரம் செய்ய சொல்வார்கள். எத்தனை பேருக்கு ஆசைகள் நிறைவேற்றது? எனவே இதுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் துரியாதீத தவத்திலே ஒன்றுகின்ற போது நம்முடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். அப்ப கேள்வி வரும்போது பதில் கிடைக்கின்ற இடம் துரியாதீதம். கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். அந்த மனம்தான் நிறை மனம் என்கிறார் மகர்ஷி அவர்கள். நிறைவான மனம். அந்த நிறைவான மனதை எப்படி பெற முடியும் என்றால், வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். அதாவது நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர சமுதாயம் நமக்கு அறிவுரை சொல்லவோ வற்புறுத்தவோ கூடாது.
நமக்கு தேவையானவற்றை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அதற்கு என்ன வேண்டும் என்றால் சாட்சி பாவனை. வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். சாட்சி பாவனை வேணும். இப்படி துரியோதன தவத்தின் மூலம் நிறை மனம், ஆத்ம நிறைவு, சாட்சி பாவனை இவை எல்லாமே கிட்டுகின்ற போதுதான் ஆசைகளை சீரமைத்து வெற்றிகரமாக வாழ முடியும். இதற்காகத்தான் இறைவனை அறிய வேண்டும் என்று எல்லா மதத்திலும் அடிப்படை கோட்பாடாக அமைந்திருக்கிறது. நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்பார்கள். மனதுக்கு ஒரு நிம்மதி எங்கே கிடைக்கிறது? அந்த இடம்தான் ஆண்டவன் சந்நிதி. இதை நாம் கோவில் என்று புரிந்து கொண்டோம். தவறு இல்லை. ஏன்னா அதற்கான அலைக்களம் கோவிலில் தான் உண்டு. அது அங்கு போகாமலேயே அதை பெற முடியுமா என்றால், தவத்திலே அனுபவங்கள் இருந்தால் அது முடியும். அப்ப சந்நிதி என்பது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைகின்ற சந்திக்கின்ற இடம்தான் சந்நிதி. ரெண்டும் நமக்குள்ளேயே தான் இருக்கு. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் நமக்குள்ளேயே தான் இருக்கின்றன. அந்த ஆன்ம லயமே ஆலயம். ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு லயமாவதே ஆன்மலயம். அதான் நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி. இந்த மனதுக்கு ஆண்டவன் சந்நிதியில் தான் ஒரு முழுமை கிட்டும். அது வரைக்கும் எத்தனை சம்பாதித்தாலும் துய்த்தாலும் இந்த மனம் நிறைவு பெறாது என்ற உண்மையை தெரிந்து விட்டோம் என்றார். அதாவது புலன்களுக்கு எல்லாமே எல்லை உண்டு. ஒரு அளவுக்கு மேல நீங்க டிவியோ செல்போனோ பார்க்க முடியாது. அளவுக்கு மேல உணவு உண்ண முடியாது. இப்படி புலன்களுக்கு ஒரு அளவு முறை என்ற எல்லை கோடு உண்டு. மனசுக்கு இருக்குதா? இல்ல. அப்போ all the 5 senses are with limited capacity, but the 6th sense mind alone with unlimited capacity, so mind cannot be satisfied. மனதை திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன் என்றால் அது நிறைவு பெறக்கூடிய ஒரே இடம் அதனுடைய மூலம். அந்த மூலத்தை சந்தித்து விட்டால் பிறகு மனம் வேறு எதையும் கேட்காது என்பதை ஏற்கனவே நாம் பகிர்ந்திருக்கின்றோம். எனவே இந்த வாழ்க்கைக்கு எது தேவை, எவ்வளவு தேவை, எப்போது தேவை, எந்த இடத்திலே தேவை என்ற தெளிவை ஏற்படுத்திவிட்டோம் என்றால் ஆசைகள் சீரமைப்பது சாத்தியமே என்பது தெரிய வரும். எனவே தவத்தின் மூலம் மனதை ஒருமுகப்படுத்தி லகுவான வாழ்வுக்கு தேவையுள்ளதை பெற வேண்டும் என்று சங்கல்பம் செய்கிறோம். தடையாக உள்ளவற்றை தவிர்த்து வெற்றிகளை பெற வேண்டும் என்று சங்கல்பம் செய்யலாம். சரி, இப்போ ஆசைகள் எல்லாம் வரிசைப்படுத்தி எழுதிவிட்டோம். முதல் கேள்வி என்ன என்றால், நான் ஆசைப்படுகின்ற இந்த பொருள் அல்லது இந்த வசதி அல்லது இந்த நபர் எனக்கு தேவைதானா என்பதே முதல் கேள்வி. அறிவு தேவையில்லை என்று சொல்லிவிட்டால் மனம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் ஆசைகளை சீரமைக்க முடியும். இந்த அறிவு வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பதற்கும் மனம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை பெறுவதற்கும் தான் முதலில்
தவம் இயற்றுகிறோம். என துரிதம் இயற்றுகின்ற போது மன அலைச்சலும் குறைந்து அறிவின் ஆதிக்கம் மேன்மைக்கு வந்துவிடும். அறிவு சொல்லுகின்றபடி கேட்கக்கூடிய மனம் பக்குவம் ஆக்கிவிடும். அந்த இடத்திலேயே தான் ஆசைகளை சீரமைக்க முடியுமே தவிர, தவம் செய்யாத மனதிலே நாம் எதை கேட்டோம் என்றாலும் அது நியாயம் என்றுதான் சொல்லுமே தவிர, இது தேவையில்லை என்று எந்த நாளும் மனம் ஒப்புக்கொள்ளாது. சரி, இப்போ அறிவு தேவை என்று பதில் சொல்லிவிட்டது. இப்போ அடுத்த கேள்விக்கு போகணும். ஆசைப்பட்ட இந்த ஒன்றை அடைவதற்கான செயல் திறம் என்னிடத்துல இருக்கிறதா? தகுதி இருக்கிறதா? குடும்பத்திலே அனைவருக்கும் ஒத்து போகுமா? சமுதாயம் அதற்கு அங்கீகாரம் செய்யுமா? என்றெல்லாம் கணிக்க வேண்டும். நான் மட்டும் ஆசைப்பட்டால் போதுமா? அதுக்கு அப்ரூவல் வேணும் இல்லையா? அப்ப குடும்பம், சமுதாயம், சட்ட ஒழுங்கு எல்லாம் அப்ரூவல் தரணும். ஆசைப்பட்டதை நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும், அதை செயல்படுத்திவிட்டால் வரக்கூடிய விளைவு என்ன என்பதை கணித்து பார்க்க வேண்டும். தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலேயோ, பிற்காலத்திலேயோ உடலுக்கோ, மனதுக்கோ சுகத்தையே தர வேண்டும், நன்மையே செய்ய வேண்டும். மாறாக இருந்தால் அதுவும் நீக்கப்பட வேண்டியது. இது 2வது செக் பாயிண்ட். இப்போ துன்பம் தரக்கூடிய செயல் என்று தீர்ப்பு வந்துவிட்டால், அதை இனிமேல் தோன்றக்கூடாது என்று ஒரு மேல் சங்கல்பம் செய்ய வேண்டும். அப்ப அந்த ஆசை வருகின்ற போது இது செயல்படக்கூடாது, தேவையில்லை என்ற விழிப்புணர்வான சங்கல்பமும் மன உறுதியும் கூடவே வந்துவிடும். அடுத்தது இவற்றெல்லாம் செய்யக்கூடிய வசதி, வாய்ப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலை இவை எல்லாம் இருக்கிறதா என்றும் பார்க்க வேண்டும். என்றால் வாய்ப்பு இல்லாமல் ஆசைகளை மட்டுமே பட்டோம் என்றால் அது நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறு மிகவும் குறைவு. சரி, அப்படியே இது சரி என்று ஏற்கப்பட்டு விட்டாலும் அது உடனே அடைய முடியுமா? முடியாது. அப்போ அதை அடைவதற்கான திட்டமும் செயல் விதமும் அது நடந்து முடிகின்ற வரைக்கும் பொறுமையும் அவசியம். தர்மத்தை மதித்து நமது ஆசையை நிறைவு செய்வதிலே ஆத்ம திருப்தி உண்டாகும். உடலை கொண்டுதான் மனதுக்கு நிறைவளிக்க முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் மன நிறைவு சாத்தியமில்லை. எனவே மகிழ்ச்சி ஒரு கவி சொல்கிறார்கள், எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சையினும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடல் கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். அதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் நச்சு விலை இச்சைகளை விளைவிக்காத நல் ஒழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் மனவளக்கலை என்று அற்புதமான ஒரு கவியை தந்திருக்கின்றார்கள். எனவே எண்ணமே அனைத்திற்கு மூலம் என்பதை எண்ணம் ஆராய்தல் பயிற்சியிலே பார்த்தோம். அந்த எண்ணத்தின் முதல் பரிமாணம் தான் ஆசை. எனவே எச்செயலுக்கும் மூலமான எண்ணத்தின் விளைவே சுக துக்கத்திற்கு காரணம். எழுந்த ஆசை நிறைவேறுவதற்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் உள்ளது என்றால் இன்பம்.
ஆனால் ஆசைப்பட்டது நிறைவேற வாய்ப்பு இல்லை எனும் போது அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் மட்டுமே சுகப்படலாம். இதற்கு என்ன ஒரு துவக்கம்? எப்படி அதை சீரமைப்பது என்கின்ற போது, இப்போ எத்தனையோ பழக்கவழக்கங்களில் வைத்திருக்கிறோம். அதிலே தொடர்ந்து அதை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நிறைவு பெறவே முடிவதில்லை. இப்ப என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி வருகின்ற போதுதான், ஜென் தத்துவத்திலே ஒரு அற்புதமான கோட்பாடு உண்டு. அதே மகரிஷி அவர்கள் நமக்கு இங்கே சொல்லியும் இருக்கிறாங்க. ஒரு கோப்பை தேநீர் அருந்துவதாக இருந்தாலும் கூட, எல்லாம் பிரமம் தானே! இந்த உலகமே இறைவனின் மாயத் தோற்றம் அன்றி வேறில்ல. எனவே நாம் பயன்படுத்துகின்ற, பார்க்கின்ற பொருட்கள், உறவுகள், நபர்கள் அனைத்தும் தெய்வமே தான். நாமும் தெய்வத்தின் ஒரு அங்கம் தான். இப்போ ஒரு அனுபவத்தை பெறுகின்ற போது, சுத்த வெளியாக தெய்வமாகிய நானே, சுத்த வெளியாகிய தெய்வமாகிய இந்த தேநீரை அருந்துகிறேன் என்ற ஒரு சாட்சி பாவனையோடு அதை துய்த்தோம் என்றால் மனம் நிறைவு பெற்றுவிடும். இப்படி ஒவ்வொரு அனுபவத்திலேயும் இந்த சாட்சி பாவனையை நாம் பின்பற்றுகின்ற போதுதான் அந்தந்த அனுபவங்களிலே மனம் நிறைவு பெற்றுக் கொண்டே வரும். கண்ணதாசன் சொன்னது போல, எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனையும் சுவை ஒன்றேதான். சித்திர கிண்ணத்தில் பேதமில்லை, உன் சிந்தையிலேதான் பேதமடா என்றாரே. அது போல எத்தனை வகையான அனுபவங்களை நாம் பெற்றாலும் எல்லாமே எனது உடலுக்குள் இருக்கின்ற ஜீவகாந்தத்தின் தன்மாற்றமும் செலவும் தவிர வேறு இல்லை. சுக துக்கம் என்று துய்ப்பது எனது ஜீவாந்தத்தின் தன்மாற்றமே. புற பொருட்களிலே, புற நபர்களிலே இன்பம் இல்லை என்ற ரகசியம் எப்போது மனதுக்கு எட்டுகிறதோ, பிறகு அது புற உலகத்திலே நாட்டம் கொள்ளாது. அந்த பக்குவத்தை பெறுவதற்காகத்தான் சாட்சி பாவனை மிக மிக அவசியம் என்று எல்லா மதங்களிலும் பக்குவத்திற்கான வழியை காட்டியிருக்கிறார்கள். இப்படி ஆசைகளை சீரமைத்தலிலே 4 கேள்விகள் உண்டு. முதல் கேள்வி தேவைதானா? அடுத்தது தேவைதான் என்ற முடிவு வந்த பிறகு அதை பெறுவதற்கு உடல் திறன், வசதி, வாய்ப்புகள் உள்ளதா என்ற செக் பாயிண்ட் 2வது. அதற்கும் வசதிகள் உள்ளது என்ற பதில் வருகின்ற போது இவற்றை நிறைவு செய்வதால் வரக்கூடிய விளைவு என்ன? அது யார் யாருக்கு என்னென்ன வகையிலே நன்மை தீமைகளை பயக்கும்? எல்லோருக்கும் நன்மைதான் என்ற பதில் வருகின்ற போது 4வது, இதை எப்படி செயல்படுத்துவது? யார் மூலம் செயல்படுத்துவது? என்றெல்லாம் முறையாக திட்டமிட்டு விழிப்புணர்வோடு அதை செயல்படுத்தி அதிலே நடைமுறையில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை சீர்திருத்தி கவனத்தோடு செய்து அதை வெற்றிகரமாக முடித்தோம் என்றால் அதிலே ஒரு ஆத்ம நிறைவு கிடைக்கும். இப்படி நம்முடைய ஆசைகளை சீரமைத்து வாழ்க்கையுடைய தேவைகளை குறிக்கிக் கொண்டோம் என்றால் இந்த சில ஆசைகளை ஒவ்வொன்றாக நிறைவு செய்து தூய்க்க முடியும். புதிதாக ஆசைகள் தோன்றாமலும் காத்துக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட அகத்தாய்வு பயிற்சியை தவிர வேறு எந்த வகையிலாவது நம்மை நாம் திருத்தி அமைத்துக் கொள்ள முடியுமா என்றால் சாத்தியமே இல்லை என்பதுதான் நமது அனுபவமும் சரித்திர உண்மைகளும்.
எனவே இதற்கான ஒரு வாழ்க்கை முறைதான் ஆன்மீகம். ஏனென்றால் ஆன்மீகம் நம்முடைய மேன்மைகளை தூய்ப்பதற்கு தடை செய்வதே இல்லை. மாறாக துன்பத்தை தரக்கூடிய பேராசைகளைத்தான் அது சீரமைக்க சொல்கிறதே தவிர, நம்மால் நிறைவு செய்யக்கூடிய சாதிக்கக்கூடியவற்றை பற்றி அது தடை செய்யவே இல்லை. எனவே ஆசைகளை சீரமைத்து முறையோடு செயல்படுத்தி இந்த வாழ்க்கையை நாம் வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு தவம் அறமே துணையாமே. தவத்தினால் பெற்ற பக்குவமும் வேண்டும், அகத்தாய்வினால் தத்துவ விளக்கத்தால் பெற்ற மனப்பக்குவம் வேண்டும். ஏனென்றால் மனதின் பலவீனத்தை நீக்கி மன உறுதியை தருவது தவம். எதில் ஆசை வைப்பது, எதில் ஆசை வைக்கக்கூடாது என்று தீர்வு தருவது அகத்தாய்வு. இரண்டையும் சமமாக பயன்படுத்தினால்தான், இரண்டு கண்களால் பார்க்கிறோம், எந்த கண் நமக்கு தெளிவாக காட்டுகிறது என்று நம்ம பிரித்து பார்க்க முடியுமா? இல்லை. இதே போலத்தான் தவமும் அகத்தாய்வும் வாழ்க்கையின் வெற்றிக்கு இரண்டு கண்களை போன்றவை. இரண்டையும் சமமாக பயன்கொள்ள வேண்டும். பல பேர் தவம் மட்டும் செய்தால் போதும் என்ற கருத்தை வைத்திருக்கிறார்கள். மன்றங்களிலே தவம் முடிந்தவுடனேயே சில பேர் இழந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அது தவறு. தவத்தையும் அகத்தாய்வையும் சமமாகவே பின்பற்ற வேண்டும், பயன் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசை சீரமைத்தல் என்ற தலைப்பை நிறைவு செய்து அடுத்து சினம் தவிர்த்தல் பயிற்சிக்கு செல்ல இருக்கின்றோம். சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர். மன வலிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குறைந்து போகும். தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனமும் இனி என்னிடத்து எழாது காப்பேன் என்று பலமுறை கூறு வெற்றி கிட்டும் என்று ஒரு 8 வரிகளிலே சினம் கவலை இரண்டை பற்றியும் மகர்ஷி குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சினத்தின் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுதான் ஹை பிபி. அடிக்கடி கோபப்படுகின்ற எல்லோருக்குமே இரத்த அழுத்தம் அதிகமாகத்தான் இருக்கும். கவலை என்பது லோ பிபி. எதிர்த்து பேசாமல் அடங்கி போனாலும் தனக்குள்ளேயே புழுங்குகின்ற புலம்புகின்ற தன்மை, இது இரத்த அழுத்தத்தை குறைத்துவிடும். லோ பிபி ஹை பிபி எது இருந்தாலும் வாழ்க்கைக்கு சங்கு ஊதிவிடும். எனவே இரண்டையும் சமமாகவே கருதி அவற்றை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இந்த கவியிலே மகர்ஷி குறிப்பிடுகின்றார். சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும். ஒரு விஷம். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மன வலிவும் உடல் வலிவும் முயற்சி மதிநுட்பம் ஆராய்ச்சி குறைந்து போகும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா? கவலைப்படுகின்ற போது நமக்கு என்ன பிரச்சனைன்றது பூதாகாரமாக தெரியும். எனவே மன வலிவு உடல் வலிவு முயற்சி மதிநுட்பம் ஆராய்ச்சி எல்லாம் நம்மகிட்ட இருந்தாலும் கூட அந்த சமயத்துல அது பயன் தராமல் போகும். எப்படி மரண தருவாயில் கர்ணனுக்கு பிரம்மாஸ்திர மந்திரம் மறந்து போனதோ, அதுபோல் நம்முடைய திறமைகளே
உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே நமக்கு பயன்படாமல் போகும். இதை எப்படி தவிர்ப்பது என்றால், தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி, இப்போ சினம், கவலை, ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. அப்ப எல்லோரும் தவம் செய்துதான் ஆக வேண்டும். எல்லோரும் அகத்தாய்வு செய்துதான் ஆக வேண்டும். வாழ்வின் சுகத்தை மட்டுமே நேசிக்கின்ற, விரும்புகின்ற ஒவ்வொரு பக்தனும் தவம் செய்தாக வேண்டும், அகத்தாய்வு செய்தாக வேண்டும். எனக்கு எதுவும் தேவையில்லை என்று வந்துவிட்டால் தவம் செய்ய வேண்டாம். அப்புறம் இருக்கு தவம். இல்லறத்தானுக்குத்தான் தவம் வேணுமே தவிர துறவறத்தாருக்கு எதுக்கு தவம்? தேவையே இல்லை. அதனால் தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி, தவத்திற்கும் தற்சோதனைக்கும் என்று நேரம் ஒதுக்கி, சிந்தித்து சீர்திருத்து இவ்விரண்டும் இனிமேல் என்னிடத்து எழாமல் காப்பேன் என்ற சங்கல்பத்திலே உறுதி பெற வேண்டும். அதை பல முறை கூறு. ஒவ்வொரு தவத்தின் முடிவிலேயும் இதெல்லாம் சங்கல்பமாக நாம் செய்ய வேண்டும். அப்போ வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்து போகும். சரி. வள்ளுவ பெருந்தகை சினம் என்று அதிகாரம் தந்திருக்கிறாரா என்று பார்த்தீங்கன்னா, இல்ல. வெகுளாமை என்று பாசிட்டிவா தலைப்பை தந்திருப்பார். சினம் என்ற தலைப்பு இல்ல. வெகுளாமை என்றுதான் தலைப்பு. சினம் படாதீங்க, கோபப்படாதீங்க. அப்போ சினம் என்பது தீய சொல், தீய குணம். வெகுளாமை, பொறுமை என்பது நற்பண்பு. எனவே ஞானிகள் பொதுவாக பாசிட்டிவ், ஆக்கப்பூர்வமாக தான் பேசுவார்களே தவிர தீய சொற்களை பயன்படுத்த மாட்டாங்க. எனவே இந்த அதிகாரத்திற்கு வெகுளாமை என்று தலைப்பிட்டு அதிலே 10 குறட்பாக்களை தந்திருக்கிறார். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. அதாவது ஒரு சிரிப்பு, ஒரு அக மகிழ்வு இருந்தால்தான் வெளியே மற்ற இடத்திலே நாம் பேசுகின்ற போது முகத்திலே மகிழ்ச்சி வெளிப்படும். உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு வச்சுங்களேன், நண்பரை வந்தா கூட வாங்க என்றுதான் கூப்பிடுவோமே தவிர வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க என்று அழைக்க மாட்டோம். பேதம் இருக்கு. அப்போ அக மகிழ்வு எப்போதும் இருந்தால்தான் புறத்திலே புன்சிரிப்பு, வாய் விட்டு சிரிக்கக்கூடிய, மனம் விட்டு சிரிக்கக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு ஏற்படும். எனவே நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. இந்த இரண்டையும் கொன்று விடுகின்ற கோபத்தை காட்டிலும் நமக்கு வேறு யார் பகையாக இருக்க முடியும் என்று கேட்கிறார் வள்ளுவர். உடலில் உள்ள அத்தனை நரம்புகளும் முறுக்கேறினால்தான் முகத்தில் சினம் வெளியப்படும். எனவே உள்ளேயும் கெடுத்து முகத்திலும் கொடூரத்தை காட்டுகின்ற சினத்தை விட வேறு வலிமை மிக்க எதிரியோ பகையோ இல்லை என்கிறார் வள்ளுவர். இப்போ சினம் வருகின்ற போது நான் வேறு சினம் வேறா என்ற ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். புணரின் வெகுளாமை நன்று என்று ஒரு கோட்பாடு சொல்லுவார். புணரின் வெகுளாமை நன்று. புணர்ச்சி என்பது ஆண் பெண் சேர்க்கை அல்லவா? அந்த சேர்க்கையிலே உச்சம் என்ன? ஈருடல் ஓர் உயிர் என்கிறோம். அப்ப இரண்டு ஒன்றாகி போன நிலையைத்தான் புணர்ச்சி என்று பெயர். இப்போ கோபம் வேறு நான் வேறாக இல்லை, இரண்டும் ஒன்றாகி போகணும். இதுவும் ஒரு வகை புணர்ச்சி தான்.
எனவே சினம் வருகின்ற போது சினம் வேறு நான் வேறு அல்ல, நானே சினமாக மாறிவிட்டேன். நானே சினமாக மாறிவிட்டேன். எனவே புணரின் வெகுளாமை நன்று. கோபப்படாமல் இருப்பது சிறப்பு. மகாகவி பாரதியார் சொல்றார், நாணத்தை, கவலையினை, சினத்தை, பொய்யை, அச்சத்தை, வேட்கதனை அழித்து விட்டார். அப்போதே சாவும் அங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவீர், மேதினில் மரணமில்லை என்று தீர்ப்பு தருகிறார். எல்லா தீய குணங்களை விட முதன்மையான தீய குணம் எது என்றால் கோபம். எனவே சினத்தை முன்னே வென்றிடுவீர், மேதினில் மரணமே இல்லை என்று தீர்ப்பளித்தார் பாரதியார். இதே கருத்தை வள்ளுவர் சொல்றார், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இப்போ எந்த மனிதனுக்காவது இறப்பு பிடித்திருக்கிறதா? மரணத்தை வரவேற்கக்கூடிய மனிதனை பார்க்க முடியுமா? மரணத்தை வரவேற்கக்கூடிய மனிதனை பார்க்க முடியுமா? ஞானிகள் வேறு, அவங்க நிலைய வேற. மற்ற மனிதர்களுக்கு மரணத்தை நேசிக்கின்ற தன்மை உண்டா? இல்லை. எல்லோருக்கும் வாழ வேண்டும் என்பதுதான் அடிப்படை எண்ணமே, கருத்தே, உணர்வே அப்படித்தான். வாழ பிறந்த சீவன்கள் தானே தவிர மரணிக்க விரும்பாது. அப்போ அது தகுந்தாற்போல் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையா? ஆசை மட்டும் இருக்கு, சாகவே கூடாதுன்னு. ஆனா செய்வது அனைத்தும் முரண்பட்ட செயல்கள் என்றால் எப்படி எதிர்பார்த்தது கிடைக்கும்? ஒரு நோக்கத்தை வகுத்து கொண்டோம் என்றால் அதை எட்டக்கூடிய வகையிலே செயல்பட்டால் தானே முடியும். உடல் நலம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே கண்டதை மென்று கொண்டே இருந்தால் உடல் நலம் எப்படி இருக்கும்? வியாதிகள் தான் வரும். இப்படி எல்லோருக்கும் நல்லது நாடி ஆசை உண்டு. இப்போ சமீபத்துல இங்க பார்க்கக்கூடிய பல வாட்ஸ்அப்கள்ல மரம் நடுவோம் மெசேஜ் மட்டும்தான் வருது. செயல இறங்கி நட்டாத்தானே பிரச்சனை தீரும். அப்ப வெறுமனே எண்ணம் வந்திருக்கிறது, மரம் நட வேண்டும், மரத்தை வெட்டக்கூடாது. இது பயன் தருமா? இறங்கி மரத்தை வெட்டணும், நடணும், வெட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தவிர்க்கணும். தேவையற்ற சடங்கு சம்பிரதாயம் மூலமாக மரத்துடைய இலைகளை பறித்து வீணாக்குகின்ற சடங்குகளை சீர்படுத்தணும். மாரியம் பண்டிகை வந்ததுன்னா ஊர்ல இருக்கிற எல்லா வேப்ப மரமும் ஒட்டையாயிரும். அந்த இலை அங்கேயே இருந்தா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள காற்றை கொடுத்து கொண்டிருக்கும். இப்ப என்ன அலங்காரம் வேண்டி கிடக்கு? கொடியை கட்டுங்களா அலங்காரம் வேணும்னா? இப்படி சிந்தித்து பார்த்து சீர்திருத்தினால் மட்டுமே நாம் எதிர்பார்க்கிற நன்மை வருமே தவிர வெறும் எண்ணம் மட்டுமே நமக்கு சாதனைகளை தந்துவிடுமா? எனவே தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். எப்படி என்றால், மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்றார் வள்ளுவ பெருந்தகை. இந்த உடம்புல 5 ஓட்டம் மகிழ்ச்சி பேசுவார். 3 ஓட்டங்களை சித்த ஆயுர்வேத மருத்துவத்துறை பேசும். வாதம், பித்தம், சினத்தும் என்று சொல்வார்கள். அதாவது காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் என்று 3 ஓட்டங்களை சித்த ஆயுர்வேத வைத்தியம் பேசும். மகர்ஷி அவர்கள் இதனோடு உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் என்று 2 இணைக்கிறார். ஏன்னா காந்தம் தான் உயிராக மாறுகிறது. உயிர்தான் காற்று. காற்றின் திணிவுதான்
திரவம், அதிலே ஒன்று ரத்தம். பிறகு காற்றுக்கு அடுத்த நிலை வெப்பம், சூடு. பிறகு திரவ பொருள். ஸோ விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம், பஞ்சபூதங்கள். நிலம் நம்முடைய உடல் திசுக்கள், பருவுடல், நிலத்தின் தத்துவம். மற்ற 4 பூதங்களும் சீராக இயங்கினால்தான் இந்த 5வது பூதமாகிய உடல் சீராக இருக்கும். இப்போ நம்ம பள்ளியிலே படிக்கின்ற காலத்துல ஒரு சின்ன சோதனை செய்திருப்போம். ஒரு விளக்கு, ஒரு திரை. இந்த 2க்கும் இடையில் 3 அட்டைகளை வைப்போம். அந்த 3 அட்டைகளே துவாரங்கள் அமைப்போம். இந்த 3 அட்டைகளை, அதனுடைய துவாரங்களை ஒரே நேர்கோட்டில் வைத்துவிட்டு, விளக்கை துவாரத்தின் முன்னே வைத்தோம் என்றால், இந்த விளக்கின் ஒளி 3 அட்டைகளை கடந்து கடைசியில் உள்ள திரையிலே வெளிச்சம் தெரியும். இந்த 3 அட்டைகளில் ஏதாவது ஒன்றை நகர்த்தி விட்டோம் என்றால் திரையிலே வெளிச்சம் தோன்றாது. இதே போல உயிர் என்ற விளக்கு ஒரு பக்கம், உடல் என்ற திரை கடைசி பக்கம், இடையிலே வாதம், பித்தம், சிலேத்துமம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம் என்ற 3 ஓட்டங்கள். இந்த 3 ஓட்டங்களை எது ஒன்று தடைப்பட்டாலோ, திசை மாறினாலோ, தேக்கமுற்றாலோ உயிர் உடலை சென்று சேர முடியாது. உயிர் ஓட்டம் தடைப்பட்டு விட்டால் அதுதான் நோய். முதல்ல வலியாகும், நீடிக்கின்ற போது நோயாகும், முத்துகின்ற போது மரணம் சம்பவிக்கும். இப்ப வலி, நோய், மரணம். அப்ப வலியே தோன்றாமல் இருக்க வேண்டும் என்றால் 3 ஓட்டங்களும் சீராக இருக்க வேண்டும். இந்த 3 ஓட்டங்களுக்கும் அடிப்படை உயிர். உயிருக்கு அடிப்படை ஜீவகாந்தம். இப்போ இந்த உடல் நோய் திடீரென்று வருகிறதா என்று யோசிக்கணும். மரணம் திடீரென்று வரலாம். நேற்று சாயந்தரம் பேசிட்டு இருந்தேனே, தூக்கத்திலே போயிட்டாருங்க, இது வரலாம். இது போல ஒரு விபத்தை போல, மரணத்தை போல நோய் திடீரென்று வருமா? வருமே. ஹார்ட் அட்டாக் வருது இல்ல, திடீர்னு தானே வழி வருது என்று பேசலாம். அது மெச்சூரிட்டி டைம். ஹார்ட் அட்டாக் வெளிப்பட்டது மெச்சூரிட்டி டைம். இந்த இருதய நோய் வருவதற்கான காரணம் பல ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிவிட்டது. இப்போதெல்லாம் சினம், கவலை வசப்பட்டோமோ அப்பொழுதெல்லாம் இருதயம் பாதிக்கப்பட்டு 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 உச்சத்தில் தான் அது ஒரு, என்ன சொல்லுவது, ஒரு அட்டாக் சொல்றோமே, அது சரியான தமிழ் வார்த்தைன்னு கொண்டு வரல நினைக்கிறேன். அட்டாக் வந்துச்சு, அதுவே தமிழ் வார்த்தையை மாறி போச்சு போல. ஹார்ட் அட்டாக் சொல்லுவோம். அந்த உடனே போய் கவனிக்கின்றோம், பைபாஸ் சர்ஜரி பண்றோம், இல்ல ஹார்ட் சர்ஜரி பண்றோம், மருந்து சாப்பிட்றோம், குணமாகுது. இப்படி எந்த நோயும் திடீரென்று வராது. காரணம் வேறு. உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். இந்த 4 உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம் உடல் சார்ந்தவை. எண்ணம் மனம் சார்ந்தது. இதுல உடலை விட மனதின் ஆதிக்கம் அதிகம் என்று அறிவியல் நிரூபிக்கிறது. ஒரு காலத்தில் உடல் நோய்களை மட்டுமே பேசிக் கொண்டிருந்த மருத்துவத்துறை இன்றைக்கு மனதுக்கு அதிகமான முக்கியத்துவம் தருகிறது. சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ், மனம் சார்ந்த உடல் நோய்கள் என்று சமீப காலங்களில் மருத்துவம் பேசுகிறது. அதனால் பல வியாதிகளுக்கு கவுன்சிலிங் என்று மனநல நிபுணரிடத்திலே கவுன்சிலிங் அனுப்பி வைக்கிறாங்க.
இது ஏன் என்று சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் இதெல்லாம் ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு சொல்லி சென்றவர்கள் நம்முடைய ஞானியர்கள், மிக பெரும் வைத்தியர்கள் அவங்கதான். எனவே எண்ணம் மனம் சார்ந்தது, மனம் சகல வல்லமை சார்ந்தது. சரி, இப்போ 5 உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் என்ற ஐவகையிலும் உயிர் நட்டமாகி நோய்களாக மாறி ஆயுளை குறைக்கிறது. எண்ணத்திலும் உயிர் சக்தி விரயமாகும். அதனால்தான் பாரதியார் சொன்னார், சினத்தை முன்னே வென்றிடுவேர், மேதையில் மரணம் இல்லை. சினம் வராமல் காக்கவில்லை என்றால் அது தன்னையே கொல்லும் சினம். சரி, இதனுடைய சரித்திரம் என்ன என்பதை பற்றிய சிந்தனையிலிருந்து பல கருத்துக்களை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, நாங்கள் அகத்தாய்வு பயிற்சியில நாங்கள் கற்றுக்கொண்டவை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றோம். ஆனால் அந்த பயிற்சிகளிலேயே நிறைய விடயங்களின் நுட்பங்களை நாம் இந்த வகுப்பிலே கற்றுக்கொள்கிறோம். மிகச்சிறப்பு ஐயா. இப்பொழுது கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் கேள்விகளை கேட்க விரும்புவார்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ண விரும்புவோர் கைகளை உயர்த்தி கேட்கலாம். நானே ஆரம்பிக்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒன்று ஐயா, நீங்கள் ஓரளவுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறீர்கள். அந்த சாட்சி பாவனை நாம் செய்கின்ற ஒன்றிலும் சாட்சி பாவனை வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டீர்கள். அந்த சாட்சி பாவனையை எவ்வாறு ஒவ்வொரு விடயத்திலும் நாம் அதை கொண்டு வருவது என்பதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள் ஐயா. அதாவது இப்போ அந்த தேநீர் உதாரணம் சொன்னேன் பாருங்க ஐயா. இது போல ஒவ்வொரு அனுபவத்திலேயும் நாம் இறைவனோடு தான் தொடர்பு கொள்கிறோம். சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என ஸ்ருதி சொல்லும். சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என ஸ்ருதி சொல்லும். நிச்சயமாம் ஞானத்தை மறந்ததாலே நேருவதே மாணவருக்கு சினத்தி நெஞ்சில் என்று பாரதியார் இன்னொரு பாட்டு சொல்லுவார். நமக்கு உள்ளும் நாமாகவும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற அனைத்தும் இறைவன் தானே. அதான் சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என ஸ்ருதி சொல்லும். அனுபவங்கள் நமக்கு எடுத்து சொல்லும். அப்போ எல்லாமே தெய்வமாக இருக்கிற போது நாம் கோபப்படுவதற்கான காரணம் என்ன? ஒருவர் செய்த செயல், பேசிய பேச்சு, நடந்து கொள்கின்ற முறை இது பிடிக்கவில்லை என்பது தானே. அப்போ அது அதனுடைய இயல்புக்கு ஏற்ப, பதிவுகளுக்கு ஏற்ப, சிந்தனை தரத்திற்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இல்ல ஒருவருக்கொருவர் அறிவுரை, கருத்துரை பேசி, கலந்து பேசி கொஞ்சம் சீர்திருத்திக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். இதிலே கேட்டு புரிந்து கொண்டு மாற்றி அமைத்துக் கொள்வர்கள் உண்டு, புரிந்து கொள்ள முடியாத ஜென்மங்களும் உண்டு. அப்ப எதை மாற்ற முடியுமோ அதை மாற்ற முயற்சி செய்வது, எதை மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கொள்வது. இந்த 2 தான் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழியே தவிர போராடி கொண்டே இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? குருச்சத்திரமாகத்தான் இருக்கும். இப்போ போராட்டம் வாழ்க்கை அல்ல, நிம்மதிதான் வாழ்க்கை. அந்த நிம்மதியை பெற வேண்டும் என்பதை அடிமனதிலே கொண்டு எல்லாமே இறைவன் தான் என்ற நினைவையும் கொண்டு நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய எந்த பொருளும் இறைவனே என்ற உணர்வு வருகின்ற போது இந்த சுத்தவெளி இந்த சுத்தவெளியோடு தொடர்பு கொள்கிறது.
இந்த சுத்தவெளி இந்த சுத்தவெளி அருந்துகிறது. அந்த சுத்தவெளி எனக்குள் 7 தாதுக்களாக உயிராக மாறுகிறது என்று எண்ணுகின்ற போது இது தத்துவ விசாரணை தானே. இந்த எண்ணத்தில், இந்த ஆராய்ச்சியில் மனவேகம் 14க்கு கீழே குறைந்து போகும். அப்போ சினம் வருவதற்கான வாய்ப்பு இருக்காது. எனவே எதை நாம் தொடர்பு கொண்டாலும் இது ஒரு மாயை, வாழ்க்கையே ஒரு மாயை. இந்த உடல் இன்னொரு உடலோடு தொடர்பு கொள்கிறது, அவ்வளவுதான். இந்த பக்கம் உடனே வந்து விடாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி 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 ஒரு சிற்பத்தை எத்தனை நாள்ல செய்ய முடியும்? பல மணி நேரம் உழைத்தால்தான் ஒரு நாளைக்கு சிற்பம் முழுமை பெறும். அது போல சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்கிறார் மகரிஷி. அப்ப சீர்நிலையில் மனம் வைத்து, சீர் என்றால் இயற்கை சட்டம், தெய்வ நீதி. அப்ப தெய்வ நீதியோடு மனதை இணைத்துக் கொண்டு விட்டோம் என்றால் அந்த தெய்வ நீதி ஒவ்வொருவருக்குள்ளும் என்னென்ன நினைக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, அவரவர்களின் வினை பதிவுகளுக்கு தக்கவாறு. எனவே இன்னொன்றை குறை கூறுகிறோம் என்றால் தெய்வத்தை குறை கூறுகிறோம் என்றுதான் பொருள். ஏன்னா எல்லாமே தெய்வமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது, ஒரு பிம்பம் இன்னொரு பிம்பத்தை குறை சொல்கிறது, கொலை செய்கிறது என்றால் அது தெய்வத்திற்கு செய்கின்ற அவமானம் தானே. சோ இந்த தெளிவு வராத வரைக்கும் சினத்தை தவிர்க்க முடியாது. இதுதான் சாட்சி பாவனை. ஸோ எங்கே தொடங்கணும் என்றால் உணவு அருந்துவதிலே தொடங்கி, குளிப்பதிலே தொடங்கி, குளிக்கின்ற போது கூட அந்த தண்ணீர் மேலே படுகிறதே, ஒரு வெப்பமோ ஒரு குளிர்ச்சியோ தோன்றுகிறதே, அதோடு இந்த நீரிலே உள்ள ஆற்றல் என் உடலுக்குள்ளே பாய்கிறது என்ற பாவனையோடு குளிக்கின்ற போது அதிலே பெறக்கூடிய ஆற்றல் அதிகம். வெறுமனே நீரை மொண்டு மொண்டு தலையில ஊற்றணும் என்று சொன்னால் அது விரயமே தவிர பயன் பெற முடியாது. இப்படி ஒவ்வொரு செயலிலேயும் இறைவனை கவனிக்கக்கூடிய ஒரு நுண்மை நிலைக்கு மனதை இறக்கிவிட்டோம் என்றால் பிறகு சிந்தனை ஆராய்ச்சியே வாழ்க்கையாக மாறி போகும். அதுக்குத்தான் சாட்சி பாவனைன்னு பேரு. அதை துவங்குகின்ற இடம் நம்முடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கின்ற போதே அந்த பாவனை கொண்டு வரணும். உணவு, உடலை பாதுகாக்கக்கூடிய, சுத்தம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், பிறகு உடல் பாதுகாப்புக்கான வசதிகளை பயன்படுத்துகின்ற போது, ஒரு வாகனத்தை எடுத்து வெளியே போகின்ற போது கூட நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், இந்த சாலைகளும் பிரம்மம், அதில் பயணிக்கின்ற அனைத்து வாகனங்களும் மக்களும் பிரம்மங்களே, ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளாமல் ஒரு சுகமான பயணமாக அமையட்டும் என்று ஒரு வாழ்த்து சொல்லி அந்த வாகனத்தை இயக்கணும் என்று சொன்னால் அதில் ஒரு பழுது ஏற்பட்டால் கூட அது அந்த பனிமனைக்கு அருகிலே பழுது ஏற்படுமே தவிர இடையிலேயே பழுது ஏற்பட்டு நம்மை சிக்கலிலே ஆழ்த்தி விடாது. எனவே இறைவனுடைய ஆட்சியை நாம் நினைவு கூறுகின்ற போது அந்த வாழ்க்கையே ஒரு ஆனந்தமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். வாழ்க்கை நான் திருப்பி அந்த கேள்விக்கு வாரம் ஐயாவுக்கு நம் ஜெகதா அம்மா கையெழுத்துனீங்க, நீங்க கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா உங்க லெக்சர் வந்துட்டு. எனக்கு அந்த சாட்சி பாவனை தான் கொஞ்சம் டவுட்டா இருந்தது. அதான் ஐயா ஸ்டார்ட் பண்ணணும், சரி என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்கன்னு. ஓகே, அப்போ அது ஆசை சீரமைத்தல்ல வந்து நம்ம அதை டிஸ்கிரைப் பண்றப்போ என்னங்க ஐயா, நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயமும் கடவுளோட இதுதான் நம்ம அனுபவிக்கிறோம்னு ஒவ்வொரு நிமிடமும் அதை நம்ம நினைச்சுக்கிறது தானே? இல்ல லைக் நீங்க சினம் தவிர்த்தருக்கு சொல்றது ஓகே, சாட்சி பாவனை. நம்ம அந்த கான்ஃபிளிக்ட் இல்லாம இருக்கணும்னு சொல்றீங்க.
இப்ப நம்ம ஆசை சீரமைத்தல் அதப்பதான் நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இப்ப நம்ம அனுபவிக்கிற ஒண்ணும் நம்ம கடவுளோட அந்த தெய்வ நிலையில இதுதான் அதோட தான் நம்ம தொடர்பு கொள்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறதுங்களாயா? அது எப்படி நம்ம சொல்றது? அப்படி நினைத்து கொண்டால் ஆசைகள் மிக எளிதில் சீரமைக்கப்பட்டுவிடும். ஓகே. ம். அதான் சொன்னேன் பாருங்க, நம்ம எத்தனையோ பொருட்களை அனுபவிக்கிறோம். ஓகே. திரும்ப திரும்ப அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ம். இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி சொல்றேங்க. ஒரு காஃபி ஃபார் யூ ஒரு கடையில தேநீரும் இந்த மஷ்ரூம் பப்ஸ் ரொம்ப சுவையா இருக்கும். ம். சில சமயங்களிலே விரும்பி அந்த பக்கமாக போய் சாப்பிட்டு தேநீர் அருந்துவதும் உண்டு. இப்போ இதுல என்ன இருக்கு, ஏன் இதை நோக்கி நாம் அடிக்கடி வருகிறோம் அப்படின்னு சிந்திக்கின்ற போது, இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றி விடுகிறது. ம். இப்போ எதையுமே நம்ம ஒரு அனுபவ துய்ப்பு பொருளாக இருந்தாலும் கூட, இதை ஏன் மனசு அதீதமாக ஈடுபடுகிறது அப்படின்னு யோசிக்கிற போது, அதுல ஒண்ணும் இல்லை, ஏற்கனவே சாப்பிட்டது தானே, எத்தனை தடவை சாப்பிட்டாச்சு, இனி என்ன இருக்கு என்று மனம் தானாக விலக ஆரம்பித்து விடும். அப்ப இந்த சாட்சி பாவனை அங்கேயும் நாம் பயன் கொள்கின்ற போது, அந்த துய்ப்பு பொருட்களிலே கூட இது போதும் என்ற ஒரு நிறைவு வந்துவிடும். ஸோ வாழ்க்கையின் வெற்றிக்கே அடிப்படை சாட்சி பாவனை தான். பாவனை ஒன்றே போதுமுடா பரநிலை அடைவதற்கு என்று பாரதியார் சொல்லியிருக்காரு. அந்த சாட்சி பாவனை தான் சொல்றார். அந்த பாவனை ஒன்றே போதும் தெய்வத்தை அறிந்து விடலாம். அதான் வாழ்க்கையின் சூக்குமே, வெற்றிக்கான சூட்சுமே அதுதான். அப்புறம் சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு சின்ன கேள்விங்கய்யா. சொல்லுங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு ஆசை சீரமைத்தலோ இல்ல இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க வந்து இது நம்மளுக்கு தேவைதானா, இல்ல நம்ம இது இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா சுவாமிஜி சொல்றது அதான், இது இல்லாம நம்மளால இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் பண்ணி சொல்றாரு. இப்போ ஏதோ ஒரு ரீசன்னால அது நம்மளோட பர்சனல் விஷயமா இருக்கலாம், இல்ல சோசியல் டிமாண்டிங்காவும் இருக்கலாம். அதற்காக நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம். அதாவது அதுக்கு முன்னாடியே நம்மளால நிறுத்திக்க முடியும். பட் இருந்தாலும் அந்த ஒரு அளவுக்கு மேல போய் அத அனுபவிக்கிறோமோ, இல்ல ஒரு செயலோ செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட அந்த கஸ்டம்ஸே வச்சுக்கோங்களேன். ஒரு வெட்டிங் இந்த அளவுக்கு சேலை எடுக்கணும், இந்த அளவுக்கு மேல போறோம். அப்படி சொல்லி ஒரு அளவுக்கு மேல நம்ம போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அது வந்து நம்ம நிறுத்திக்கலாம். பட் ஆனா சில சோசியல் டிமாண்டிங் இருக்கும். இல்ல ஒரு வேற விஷயங்கள் இருக்கும் அதுல. அத வந்து நம்ம எப்படி அவங்களோட உண்மையாலே அவங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு நல்லது இல்லாதது நடக்கும்போது அத பேட் இன்ஃபுளூயன்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப மேபி அவங்களுக்கு வந்து அத அனுபவிக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல கர்மா இருக்குன்னு அத எடுத்துக்கணுமா? இல்ல வந்து நம்ம அதாவது இருந்தே ஆனாலும் நம்ம குறைச்சுக்கிறது நல்லது. அதாவது நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அத குறைச்சுக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நல்லதா? அதாவது சோசியல் டிமாண்டிங் என்பதே ஒரு மாயை. நாம எப்படி வாழ்க்கையை பயன் கொள்கின்றோமோ, அதுக்கு தகுந்த சொசைட்டி நமக்கு தொடர்பு வந்து கொண்டே இருக்கும். இப்போ நீங்க ஒரு ஏழ்மையான வாழ்க்கையிலிருந்து வசதியான வாழ்க்கைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏழ்மையான வாழ்க்கையில அங்கேயும் உறவு நட்பு உண்டு. வசதி அதிகமாக வசதி மிக்க சொந்தம் இல்லாத குடும்பங்களின் நட்பு வருது இல்லையா? அப்போ அவர்களை நாம் அதிகமாக நேசிக்கிறோமே தவிர, இந்த ஏழ்மையில இருந்த போது இருந்த உறவு நட்புகளை விலக்க ஆரம்பிக்கிறோம். 2 காரணங்கள். ஒன்று அவருடைய பொறாமை. இன்னொன்று அவருடைய எதிர்பார்ப்புகள். இப்போ அவருடைய எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவு செய்து கொண்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நீங்க வசதி வாய்க்கவே முடியாது. ஏன்னா உலகத்தில் ஏழைகள் ஏராளம். அது மட்டும் இல்ல, நடிப்புக்காக எனக்கு தேவை இருக்கு என்று வந்து கேட்டு வாங்கி போகக்கூடிய ஒரு மனோபாவம் கூட நிறைய பேர்கிட்ட இருக்கு. அவங்ககிட்ட இருக்கும். இருந்தா ஒருத்தன் கொடுக்குறான்னு சொன்னா, ஏன் விடுவானே போய் வாங்கிட்டு வந்துடலாம் என்று சொல்லக்கூடிய மனோபாவம்
பல பேர்கிட்ட இருக்கு. அப்ப கொடுக்க தொடங்கினால் இன்றைய சமுதாயத்துல அவனை பிச்சைக்காரனாக்கி விடுவார்கள். அப்ப ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பாதுகாப்பு என்ன ஆகுது? கடும் பற்றாக மாறி அதற்கு தகுந்த உறவுகளை நட்புகளை பெருக்கிக் கொண்டே போகிறது. இப்ப இது மாயையா இல்லையா? ஒரு கட்டத்துல இவங்க நமக்கு உறவு நட்பா இருந்தாங்க. வசதி வருகின்றப்போ அதுக்கு தகுந்தவர் நம்ம உறவு நட்பா வர்றாங்க. இன்னும் அரசியல் அது இதுன்னு பதவி உயர்ந்து கொண்டே போறது உயர்ந்தவர் நமக்கு வர்றாங்க. இப்ப அவர்கிட்ட போகும்போது ஒரு திருமண நிகழ்ச்சியோ ஏதோ ஒரு பார்ட்டி போற போது அதுக்கு தகுந்த ஹைஃபையா போய் ஆகணும், கட்டாயப்படுது. அப்ப வாழ்க்கையில நீங்க பொருள் துறையிலையும் அனுபவத்துறையிலையும் விரிந்து கொண்டே போனால் ஆன்மீகத்தை விட்டு விலகி போகிறோம்னு தான் அர்த்தம். ஆத்மா விட்டு விலகி போகிறோம் என்பதான் அர்த்தம். அப்ப ஆத்மாவை ஆன்மீகத்தை நேசித்து வாழ வேண்டும் என்றால் சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம். அதாவது சம்பாதிப்பதிலே தர்மமும் செலவு செய்வதிலே சிக்கனமும் இருந்தால் ஒருவரும் பணக்காரனாக முடியாதுங்க. இதுதான் விதி. நீங்க செல்வந்தராகின்ற எல்லோரையும் நீங்க ஆராய்ந்து பாருங்க, நிச்சயமாக பிறர் வளம் பறித்தல் இருக்கும். அது இல்லாம ஒரு செல்வந்தனாக முடியாது. அல்லது இப்போ வேலைக்கு போறோம், நல்ல சம்பளம் கிடைக்குது, அதை மிச்சம் பண்ணி செல்வந்தன் ஆகிறோம். இதுல எப்படி பிறர் வளம் பறித்தல் இருக்கு? இல்லை. ஆனா நம்மை சார்ந்தவர்களுக்கோ அல்லது தேவையுள்ள சமுதாய மக்களுக்கோ உதவி செய்ய வேண்டும் என்பதும் ஒரு கடமைதான் நமக்கு. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. கஷ்டப்படுற ஒருத்தர் கொடுக்கின்ற போது நம்முடைய ஆத்மா சந்தோஷப்படுது இல்லையா? அதுவும் இந்த உயிருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அனுபவம். எனவே யார் உண்மையிலே கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு கை தூக்கி விடுவது, யார் துதிப்பாடி நம்மிடத்துல பொருள் பெற வருகிறார்களோ அவர்களை விலக்கி வைப்பது. வள்ளுவரே சொல்றார், நம்மை துதிப்பாடி எதையாவது எதிர்பார்த்து கொண்டே வரக்கூடியவரை ஒரு விலை தந்தாவது அவரை விலக்கி வைத்து விடுன்றார். உறவு நட்புக்கு தான் சொல்றேன். கூட பிறந்தவங்க உதவி செய்யாத ஆகணுமேன்னு சொன்னா அவன் வாங்கி வாங்கி பேங்க்ல சேர்த்து வச்சுட்டு இருப்பான். அப்ப அப்படிப்பட்ட உறவுகளை விலக்கி வைத்து விடுன்னு வள்ளுவரே சொல்றார். எனவே ஒத்து உதவி வாழ்தல் தான் என்றாலும் பாத்திரம் அருந்து பிச்சிடு என்பது போல யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு நேரடியாக உதவி செய்யணும். இன்றைக்கு இந்த உதவி செய்வதில் கூட ஒரு வியாபாரத்தனம் இருக்கிறது. முதியோர் இல்லம், அனாதைகள் இல்லம், குழந்தைகள் பாதுகாப்பகம் என்று நிறைய ஏற்பட்டிருக்கின்றன உலகத்துல. நீங்க ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பாருங்க, அடுத்த நாள் உங்களுக்கு 10 போன் கால் வரும். எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நேற்றைக்கு கொடுத்த உடனேயே இன்றைக்கு எப்படி 10 பேருக்கு தெரிஞ்சது என்றால், ஒரே அறையில் 10 பெயர்களிலே மக்களிடத்திலிருந்து அந்த மனிதாபிமானத்தை காசாக்குகின்ற ஒரு கயவர் கூட்டம். அதனால்தான் சொல்றேன், உதவி செய்வது என்றால் நேரடியாக போய் செய்யணும். மருத்துவமனை இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, கிராமப்புறங்கள் இருக்கு. அப்போ சம்பாதிக்கிறது நம்ம இத்தனை வாய்ப்பு நேரம் இருக்கிற போது அதுலேருந்து ஒரு பகுதி தானே சமயத்துக்கு கொடுக்க போறோம். அப்போ ஒரு நாள் விடுப்பு எடுத்து சமயத்துக்கு போய் கொடுக்கலாமே, கொஞ்சம் கம்மியா கொடுங்க இல்லையா? அந்த நாளும் சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னா அந்த அளவுக்கு குறைச்சிக்குங்க. அப்ப யாரோ ஒருத்தர் மூலமாக நாம் தர்மம் செய்யலாம் என்று நினைப்பதை விட நாமே நேராக போய் செய்கின்ற போது பலன் பல மடங்கு அதிகம். ஏன்னா அவர்கள் நம்மை நேரடியாக வாழ்த்துகிறார்கள். நன்மை பெறுகின்ற மக்கள் நம்மை நேரடியாக பார்த்து வாழ்த்துறாங்க. இப்ப யார் மூலமாக நீங்க தர்மம் கொடுக்கறதை விட யாரை வாழ்த்த முடியும்? அவன் நேரடியாக போய் பண்ணா அவனை தான் வாழ்த்துவான், உங்களே வாழ்த்துவான். அது மட்டுமல்ல, ஈதல் இசைப்பட வாழ்தல், அந்த கொடுக்கின்ற போது ஏற்படக்கூடிய
அந்த ஆத்ம திருப்தி, மன மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டாமா? அதுதான் எதிலும் சிறப்பு இல்லைங்களா? நான் அனுபவிக்காம எனக்கு தெரியாம யார் மூலமா கொடுத்துட்டு போறேன் அப்படின்னா, இது ஒன்றும் பெரிய நிஷ்காமிய கர்மம் இல்லை. அந்த அளவுக்கு ஒன்றும் நம்ம பக்குவப்படலை. எனவே கொடுப்பதாக இருந்தால் அரசு மருத்துவமனைகளிலே கஷ்டப்படுற ஜீவன் நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு மருத்துவ உதவி செய்யலாம். கிராமப்புறங்களிலே அன்றாட உணவுக்கே வழி இல்லாத ஏழைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு உதவி செய்யலாம். கல்விக்கு பணம் கட்ட முடியாத ஏழைகள் கிராமத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவி செய்யலாம். ஏன்னா ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு நான் உதவி செய்வேன் என்று தொடங்கினால் கோடீஸ்வரர்களே வந்து வரிசையில் நிற்பார்கள். இதுதான் இந்த உலகத்துடைய அவலம். இது அதனால்தான் பாத்திரம் மருந்து பெச்சியடு என்பது இன்றைக்கு மிக 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 பொருத்தமான ஒன்று. சரிங்களாம்மா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் தனாயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இன்னைக்கு கேள்விகள் ஒன்றும் இல்லை, ஆனால் என்றெல்லாம் கேட்க வேணும் என்ற மாதிரி என்று சொன்னால் இதுவும் ஒரு பர்சனல் கேள்விதான். இந்த சினத்தை பற்றி சொன்னீங்கள். வாழ்க்கையில் நான் சினத்தை தவிர்க்கிறதுக்காக எவ்வளவோ பாடலாம் பாட்டுவிட்டேன், எத்தனையோ வருஷமாக. பக்கத்தாலும் கணக்காக ரீட் பண்ணியிருக்கிறேன், கணக்குகள்லாம் செய்திருக்கிறேன். அப்படி செய்தும் அது பொறுத்த நேரத்தில் வந்துடுது அது. ஆனால் இப்ப பொறுத்த நேரத்தில் வந்துடுது என்று சொல்லி சொன்னால், இப்ப வித்தியாசம் அனுபவத்தால அது வரவே தெரியும், வரப்போற அப்படி தவிர்க்க வேணும்னு சொல்லி அந்த அனுபவத்தால தவிர்க்கிறதே தவிர மற்றும் அந்த கோபத்தை இல்ல பண்ண முடியாம இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. இது பற்றியா கதை பேர்கிட்ட கேட்டேன் நான். இதை பற்றி வயசு மூணாக்கள் பேர்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு போறதோ வாரதோன்னு சொல்லி அப்படி எல்லாம் கேட்டுக்கிறேன். இதே போலதான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன், ஒரு பர்சனல் கேள்வி. ஐயாவுக்கு போகும்போதோ வந்தா என்ன செய்வீங்க? பெரும்பாலும் தவிர்ப்பது தாங்கய்யா. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இருசக்கர வாகனத்துல நானும் மனைவி போயிட்டு இருக்கிற போது ரோடு கிராஸ் பண்ண வேண்டிய நிலையில கொஞ்சம் நான் ஒரு கணக்கு போட்டு கிராஸ் பண்ணினேன். பண்ணின பிறகு ஒரு 100-150 அடிக்கு பிறகு பின்னாடி கிரீச் ஒரு வண்டி நின்னது. ஒரு இளைஞன் வண்டி விட்டு வந்திருந்தான். நான் அதை கவனிக்கல. சரி, மனைவி இறக்கி விட்டுட்டு நான் நிக்கிற போது அவன் ரோடு பார்த்து வாங்க, எங்க பார்த்துட்டு வண்டி ஓட்டுறீங்க? ரோடு பார்த்தப்போ வந்தேன் அப்படின்னு. இப்படியா வண்டி திருப்புறது அப்படின்னு ரொம்ப நேரம் பேசினேன். நான் சிரித்த கொண்டே சாரிப்பா அப்படின்னேன். அப்போ சில நேரம் பேசிக்கிட்டு அப்புறம் பார்த்து போங்க, அம்மாலாம் இருக்காங்கல்ல அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போனான். அவனுக்கு வயது ஒரு 20-25 இருக்கும். நான் லைசன்ஸ் வாங்கினது 17 வயசுல எல்போர்டு லைசன்ஸ் 1 வருஷத்துல ஓட்டி 18வது வயதுல லைசன்ஸ் வாங்கி இப்போ 72 வயசு ஆகுது. இது வரைக்கும் ஒரு விபத்துல நான் சிக்கினது இல்லை. ஸோ அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறான், வண்டியை பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு. இப்போ அவன் நம்ம என்னுடைய பேர குழந்தையாக பார்க்கறனே தவிர, என் பேர குழந்தை சொன்னா என்ன சொல்லுவோம்? உனக்கு அறிவியல தாத்தாம்பான் பேர குழந்தை. நம்ம என்ன கோவிச்சுக்குவா போறோம்? சிரிக்கிறோம் இல்லையா? அது போல பொதுவிலே சந்திக்கின்ற போது கூட முடிந்த வரைக்கும் இப்படியே தான் இருக்கிறேன்னு சொல்லல. சில சமயங்கள் இப்படி இருக்கிறது உண்டு. சில சமயங்கள்ல ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த நீயா நானால ஒருத்தன் வேலைக்கு போகாம 2 லட்சம் ரூபா செல்போன் வாங்கினது, இன்னோவா கார் வாங்கி கொடுன்னு சொன்னது. அப்ப இவனை எல்லாம் இருக்கிறத விட இவனை விஷம் வச்சு கொண்டு பெட்டர்ன்னு சொல்லுவேன். அப்போ ஒரு ஆதங்கம். இப்படி எல்லாம் மனிதர்கள் வாழ்வதை விட இவங்களை சாகலைன்னா என்ன? இப்போ சமீபத்துல கூட நேற்றைக்கு ஒரு மந்திரியுடைய பையன் கார் ஆக்சிடென்ட் தப்பிட்டான்னு வந்துச்சு. இவன் செத்துருக்கலாமே தோணுச்சு எனக்கு. ஏன்னா மக்களை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறார்கள். அந்த தீயவன் அழிந்து போகட்டும்னு ஒரு சின்ன கோபம் வருது, எண்ணம் வருது. கோபம் சொல்ற எண்ணம், அவ்வளவுதான். கோபம் சொல்ல முடியாது. இப்படி சமுதாயத்தை பார்க்கின்ற போது நெஞ்சு பொறுக்கதில்லையே என்று பாரதியார் சொன்னது மாதிரி நமக்கும் சில சமயத்துல அது கோபம் சொல்லலாம் கூட ஒரு ஆதங்கம்.
அதை நீங்களுடைய ஸ்பீச்லயே அங்கங்க நீங்க பாப்பீங்க. அதுதான் பக்தர்கள் நான் பேசுகின்ற போது. அதுக்கு தான் கேட்டேன். என்ன சொன்னா நீங்க அந்த ஆதங்கத்துல சில இடத்துல அப்படி பேசுற நீங்கள். ஆமா, அது கோபத்தின் ஒரு பக்கம் தான் ஆதங்கம். ஆமையா, ஆமா. நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா. நன்றி, வாழ்க்கை வாழ்க வளமுடன். மிக நன்றிகள் ஐயா. நாங்கள் பேசிக் கொண்டிருந்த தலைப்பிலேயே நான் கேட்கணும் ஐயா, அந்த உலகே மாயம் என்ற வார்த்தை. இப்ப ஜெகதாம்மா கேட்ட கேள்விக்கு நிகழ்வுகளை பார்ப்பதெல்லாம் உலகே மாயம் என்று ஒன்று, அது ஒரு வகையான விளக்கம். இன்னொன்று சிறுகிறார்கள் ஐயா, இந்த உலகம் தத்துவ அர்த்தமாக எங்களுடைய ஓன் ப்ரொஜெக்ஷன் தான் நாங்கள் பார்க்கின்ற உலகமே தவிர இந்த உலகம் இவ்வாறுதான் உலகம் என்று இல்லை என்ற ஒரு கருத்து இருக்குல்ல ஐயா, அதை பற்றி கொஞ்சம் விளக்குவீர்களா? அது உண்மைதானுங்க ஐயா. ஒவ்வொருத்தருடைய பார்வையை பொறுத்து உலகம் அமைகிறது. இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவாங்களே, தர்மனுடைய ஒரு உலகத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டா, உலகத்துல எல்லாம் நல்லவங்களா தான் இருக்கிறாங்க அப்படின்றான். அதே துரையிட்ட போய் இந்த ஊரெல்லாம் பார்த்து சொன்னேன், ஊர்ல எல்லாம் திருட்டு பசங்களா இருக்கிறாங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு கற்பனை சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய பார்வை எப்படியோ அப்படித்தான் தோணும். ஆனா உலகம் எப்படியோ ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ நாம் நேசிக்கின்ற போது உலகம் நல்லதாக தெரிகிறது, வெறுக்கின்ற போது உலகம் கெட்டதாக தெரிகிறது. இப்போ நம்ம ஒருத்தர் ஏமாத்துற போது உலகமே நம்ம ஏமாத்துற மாதிரி நினைக்கிறோம். ஒருத்தர் நம்ம இடத்துல நட்பாக பேசுகின்ற போது உலகத்தை எல்லாம் நல்லவங்களா தெரியுது. அப்ப இதெல்லாம் நம்முடைய பாவனை தானே. ஸோ மனம் எடுக்கின்ற ஒரு மாய தோற்றமே அன்றி அவங்களா தான் இருக்கிறாங்க. ஒன்றுமில்லை. இப்போ ஒரு பொருளை வாங்க போகிறோம். வாங்க போகின்ற போது அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பாருங்க, அவருடைய மரியாதை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே நீங்க ஒரு பொருள் விற்க போகின்ற போதோ அல்லது அந்த பொருளிலே ஒரு குறை இருக்கிறது சொல்லுகின்ற போதோ அதே கடைக்கிற எப்படி மாறுறாரு பாருங்க. அப்போ எல்லாமே சுயநலத்தை மையமாக கொண்டு ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. அவர்களுக்கு லாபம் இருக்குன்னா நல்லது மாதிரி பாவனை காட்டுவாங்க, நஷ்டம் வருதுன்னா சீருவாங்க. அதான் கண்ணன் சொன்ன மாதிரி, பாயும் புலியின் கொடுமை இறைவன் பார்வையில் வைத்தானே, இந்த பாவி மனிதன் குணங்களை மட்டும் இதைய போர்வையில் மறைத்தானே என்பார். ஸோ யார் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றது அனுபவத்தை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். அதனால நான் இந்த உலகத்தை பார்ப்பது ஒரு பொய்யான பார்வை தான். உலகமாகத்தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதாவது பொதுவாக இன்றைக்கு இந்த ஊடகங்கள் எல்லாம் நான் பார்க்கிறேன். ஆனா அதே சமயத்துல அவருடைய யதார்த்தத்தை நாம் யோசிக்கிறேன். இந்த ஊடகத்துல குற்றங்களை பேசுபவர்கள் எல்லாம் சமுதாய சீர்திருத்தத்திற்காக பேசுகிறார்களா அப்படின்னு பார்க்கிற போது, சமுதாயத்திற்கு நன்மை செய்வது போல தனக்கு ஒரு வியாபாரத்தை தேடிக்கொள்கிறார்கள். இப்ப அரசியல் விமர்சகர்கள் சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதே போல இந்த ஊடகங்கள் எல்லா கருத்துக்களையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, யாருக்காவது சமுதாய நலன் நாட்டம் இருக்கிறதா சொன்னா யாருக்கும் கிடையாது. எல்லாம் பணம் 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 பணம். எனக்கு எவ்வளவு கிடைக்கும், அதுக்கு என்ன பேசணும், நான் செஞ்சு தரேன். இதுதான் இன்றைக்கு வாழ்க்கையை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு எல்லாரும் பேசணும். சரிதான். சரி, இது எப்போது இல்லை, எந்த எந்த காலகட்டத்துல இந்த வாழ்க்கை முறை இல்லைன்னு பாருங்க. பைபிள்ல ஆதியாகமம் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல முதல் மனிதன் ஆதாம், இரண்டாவது மனிதன் ஏவாள். இவர்களுக்கு மூன்றாவதாக நான்காவதாக 2 குழந்தைகள் பிறக்குது. அந்த 2 பேர்ல ஒருத்தர் அடிச்சுக்கிறானுங்க அப்படின்னு வேதாகமத்துல இருக்கு.
இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு பிறந்த 2 குழந்தைகள் அன்றைக்கே அடிச்சுக்கிட்டாங்க. என்ன தேவை இருந்ததுங்க? பூமி முழுவதும் அவர்களுக்கு தான். எல்லா வளங்களும் அவருக்கு தான் சொந்தம். எதை ஒட்டி சண்டை போட்டாங்க? அப்போ என்ன கருத்து பைபிள் சொல்லுகிறது என்று சொன்னால், மனிதனுடைய இயல்பே அதுதான். சும்மா இருக்க மாட்டான். ஏன்னா விலங்குகள் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளும், ஒன்றை ஒன்று கடித்து குதறிக் கொள்ளும், ஒன்றோடு ஒன்று உணவாக போகும். ஒரு இனம் நட்பாக இருக்கும். அந்த விலங்கிலிருந்து வந்ததுனால 2 குழந்தைகள் மட்டுமே இருந்த இந்த உலகத்திலேயே போட்டி பொறாமை இருந்திருக்கிறது, யுத்தம் நடந்திருக்கிறது, சண்டை செய்திருக்கிறார்கள் என்கின்ற போது, இன்றைக்கு 800 கோடி மக்கள் வாழ்கின்ற உலகத்துல நம்ம உலக சமாதானம், சாந்தி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா முடியுமா? இருக்கத்தான் செய்யும் போட்டி பொறாமைகள். அதைத்தான் நிர்வாகத்தின் மூலமாக சீர் செய்வது என்பதுதான் ஓருலக ஆட்சி வலுவாய் வேண்டும் என்ற மகிழ்ச்சி. ஓருலக ஆட்சி வேணும் மட்டும் சொல்லல, அது வலுவாக இருக்கணும், பவர்ஃபுல்லா எஃபெக்டிவா இருக்கணும். இல்லைன்னா மக்களை மேய்க்க முடியாதுங்க. அப்ப மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள். விலங்குகள் போலதான் மக்கள். இவர்களை மனிதர்களாக வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் கடுமையான சட்ட திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வலிமையான ஒரு ஆட்சி இருக்க வேண்டும். ஜனநாயகம் எல்லாம் உருப்படாதுங்க. சுதந்திரம் என்பதெல்லாம் ஹம்பக். சுதந்திரம் கொடுத்தால் மனிதன் விலங்காகத்தான் மாறுவான். மனிதன் அடிமைத்தனத்திற்குத்தான் பொருத்தமானவன். ஆனா அந்த அடிமைத்தனம் சொன்ன உடனே நம்ம அவனை நசிக்கிறதுன்னு பாக்குறோம். அப்படி இல்லை. அடிமை என்பது அவனுடைய நலன் காத்து கொள்வதுதான். அவனுக்கு என்ன வேணுமோ கொடுக்குறோம். அவன் சுயமா எதையும் கேட்க முடியாது, அவ்வளவுதான். அப்படி ஒரு ஆட்சி சர்வாதிகாரம் சொல்லுவாங்க. மனித நேயமிக்க சர்வாதிகாரம் வேண்டும். தூரமான சர்வாதிகாரம் கூடாதுங்க. மனித நேயமிக்க சர்வாதிகாரம் முட்டாள்தனமான ஜனநாயகத்தை விட கோடி மடங்கு உத்தமமானது. அந்த மனித நேயமிக்க சர்வாதிகாரம் வருவதுதான் ஓரளவுக்கு கூட்டாட்சி. சரிங்களா? இருந்தது ஐயா. அது ஒரு கருத்தை ஐயா பதிவு செய்கிறேன். இந்த பொருளாதாரத்தில் எக்கனாமிக்ஸ் தியரியில ஒரு கோட்பாடு இருக்குது, ஜெனரல் ஈக்குலிபிரியம் என்று சொல்லி. அதை ஆராய்ச்சி செய்தவர்கள் சிறந்த பொருளாதார அமைப்பு எது என்றால் என்று பார்க்கின்ற போது நீங்கள் சொன்ன இதே கருத்தை தான் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்ன, benevolent dictatorship is the best form of economic structure என்று சொல்லி கோட்பாடு ரீதியாக தியரட்டிக்கலாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த பெனவலண்ட் டிக்டேட்டரை கண்டுபிடிக்க இயலாது. வார டிக்டேட்டர் அதுக்குத்தான் சாமிஜி ஒரு தகுதியை கொடுத்திருக்காங்களே. வள்ளுவ பெருந்தகை கூட இறைமாட்சி அதிகாரத்துல அந்த மனித நேயம் மிக்க சர்வாதிகாரி எப்படி இருப்பார் அப்படின்ற இலக்கணத்தை இறைமாட்சி அதிகாரத்துல வள்ளுவன் கொடுத்திருக்கிறாரு, பொருட்பால முதல் அதிகாரம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறாருன்னு சொன்னா நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா மக்கள் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாது. இன்றைக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி இலவசங்களை அறிவிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா சிறு நகைப்புக்குரியதாக இருக்கிறது இந்த கட்சிகள் நடத்துகின்ற ஒரு அரசியல். ஐயா, இந்த பாவ புண்ணியத்தை பற்றியது. இப்ப பாவத்தை வரையறுக்கிறோம் தானே, என்ன தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல உடலுக்கோ மனதுக்கோ தீமை விளைவிக்காவிட்டால் அது புண்ணியம், பாவம். நாங்கள் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் வகுப்பு நடத்தினாங்களே, அதுல ஒரு கேள்வி ஒன்று வந்தது. இப்ப நாங்கள் வாழுவது சில சட்ட அரசாங்கங்கள் அல்லது
அமைக்கப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு உள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ம். அப்ப அந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் வாழுகின்ற போது நாம் செய்கின்ற காரியம் அந்த ம். சட்டத்திட்டங்களை அமைக செய்கின்ற போது அது என்ன சொல்றது, பாலிசிஸ் எப்பவுமே வந்து there will be winners and losers. சிலருக்கு பாதகமாகத்தான் அமையும். ம். ஆனா நான் அதன்படிதான் வாழ்ந்தாக வேண்டும் என்றும் அந்த அரசாங்கம் வைத்த சட்டத்தால நாங்கள் எல்லோரும் பாவிகளாகிறோமா? அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. ஏன்னா அரசாங்க சட்டம் என்பது தெய்வநீதியை மையமாக வைத்ததுதான் சட்டம். உருவாக்குற சட்டம் அப்படி இல்லாம இருக்கிறது. தெய்வநீதியை மையப்படுத்தவில்லை என்றால் அது கொடுங்கோன்மை என்கிற வலு பெருந்தகை. அப்ப தெய்வநீதியோடு இணைந்து ஆட்சி செய்வது செங்கோன்மை, தெய்வநீதிக்கு முரண்படுவது கொடுங்கோன்மை. அப்போ சட்டம் இயற்றுகின்ற போது எல்லோருக்கும் நன்மை தரத்தக்கதாக சட்டம் இயற்றினால்தான் அது செங்கோன்மையாக இருக்கும். இப்போ இங்க சுதந்திர நாடுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டுல. ஆனா ஆட்சியை பற்றி யாராவது ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா உடனே அவர்களை வந்து கைது செய்து சிறையில் அடைச்சிடுறாங்க. இது சுதந்திரமா இல்ல சர்வாதிகாரமா? இது எப்படி சுதந்திரமாகும்? கருத்து சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் உண்டுன்னு சொல்றீங்க. அதான் சுதந்திரத்துடைய இலக்கணம். பேச்சுரிமை, சொத்துரிமை, எழுத்துரிமை எல்லாம் வாய் கொடிக்கிலேயே பேசுறீங்க சுதந்திர தின விழா அன்னைக்கு. அப்போ அவருடைய கருத்து ஒருத்தர் எழுதினா அது ஏன் உனக்கு இவ்வளவு எரிச்சலை கொடுக்குது? அவன் உடனே பிடிச்சு குண்டா சட்டத்துல உள்ள போடுறீங்க. அப்ப இதுக்கு என்ன பேருங்க? கொடுங்கோன்மைன்னு பேரு. அதை நீங்க செய்யாததான் அவர் சொன்னாங்க, செய்யறதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நான் செய்யலைன்னு ப்ரூஃப் பண்ணுங்க, அதுதான் செங்கோன்மை. அப்ப உலகத்துல இன்றைக்கு எல்லாம் பதவி வெறியில் இருக்கிறாங்க அரசியல்வாதிகள். அந்த கட்சி இந்த கட்சி எல்லா கட்சியும் ஒரே பிரின்சிபல் தாங்க. அதிகாரத்துக்கு வரணும், கொள்ளடிக்கணும், இதுதான் பிரின்சிபல். இல்ல விதிவிலக்குள்ள கட்சி எதுவுமே கிடையாது. ஆட்சிக்கு வர வரைக்கும் ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்லா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. ஒன்றும் இல்லை. இப்ப நடைமுறை உதாரணத்தை சொல்றேனே, இங்க டெல்லியில ஒரு 10 ஆண்டுக்கு முன்பு அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் வந்து ஊழலுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணினாரு. ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அப்போ எப்பவும் தினசரி பொதுக்கூட்டங்கள் இருக்கும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் எல்லாம் கூட்டத்தில் கூடுவாங்க. அப்போ நான் இதே மாதிரி அகத்தாய்வுல நான் பேசுறேன். இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்குது. இப்போ எல்லாரும் அண்ணா சாருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாரும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. சரி, இப்போ இந்த கூட்டம் நடக்கிற இடத்துல ஒரு மூலையில நீங்க 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு வேண்டாம், ஒரு 10 ரூபா நோட்டு ஒரு ஹெலிகாப்டர்ல போய் ஒரு பெரிய மூட்டையை வச்சு அப்படியே அங்க கொட்டுங்க அந்த 10 ரூபா நோட்டை. இப்ப இந்த கூட்டம் கேட்டுட்டு இருக்கவங்க எத்தனை பேர் வந்து நோட்டு எடுப்பாங்க, எத்தனை பேர் எடுக்க மாட்டாங்கன்னு பாருங்க அப்படின்னு. நோட்டு எடுத்து விட்டான் என்றால் நிச்சயமாக அவன் ஆட்சிக்கு வரும்போது ஊழல் செய்தே தீருவான். நோட்டு எடுக்கலைன்னா அவன் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்ய மாட்டான். இப்போ கெஜ்ரிவால் ஊழல் மாட்டினார் இல்ல, அண்ணாவோட சேடம் தானே அவரு. அப்ப மனிதனுக்கு இயல்பிலேயே பேராசை உண்டு. ஞானம் பெற்றால் ஒழிய அவனுக்கு ஆசைகள் அருந்தே போகாது. அப்ப சாமி சொல்லுவாங்க, வாய்ப்பு கிடைக்கின்ற வரைக்கும் ஒரு யோகியம்தான். வாய்ப்பு கிடைத்து திருடி நிரூபிக்கப்படாத வரைக்கும் அவன் யோகியம்தான். வாய்ப்பு சிக்காத வரைக்கும், வாய்ப்பு கிடைத்து சிக்கிய பிறகும் அவன் நிரூபிக்கப்படாத வரைக்கும் யோகியம்தான். இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு இந்த உலகம். அதனால நாம நல்லபடியா வாழணும்னு சொன்னா
இந்த புற உலகத்திலிருந்து கொஞ்சம் நம்ம வெளியே வரணுங்க ஐயா. அது அப்படித்தான் இருக்கும், ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த 2 குழந்தைகளை அடிச்சுக்கிட்டாங்கன்ற போது இன்றைக்கு அது இல்லாமையா போகும்? இத்தனை 20 லட்சம் வருஷமா அது பல்கி பெருகி கிடக்கிறது. அப்போ சமுதாயத்தில் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் எதிர்பார்ப்பது என்னுடைய குற்றமே தவிர, என்னங்க, சமுதாயத்தில் ஒழுக்கத்தையும் நேர்மையும் எதிர்பார்ப்பது என்னுடைய குற்றமே தவிர அவருடைய குற்றம் அல்ல. எனக்கு இது பிடிக்கல, நான் விலகி நிக்கிறேன், அவ்வளவுதான். இதுதான் சாத்தியமே தவிர நீங்க உலகத்தை திருத்த போறேன் அப்படின்னு போனீங்கன்னா அதெல்லாம் மகான்களாலே சாதிக்க முடியாமல் தோற்று போன விஷயம். அது மகான்களாலே சாதிக்க முடியல, நாம ஏமாத்துறோம். அப்படி ஐயா, அதுல கேள்வி வந்து இப்ப அந்த பதிவுகள், கர்ம பதிவுகள் இருக்குத்தானே, இவையெல்லாம் பதிவுகளாக, சமூக பதிவுகளாக இருந்து அதன் தாக்கம் எங்களுக்கும் வரும் தானே? வரும் வரும் வரும். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப அரசியல் பத்தி நான் பேசுறேன். ஏன் பேசுறேன்? இது 100 பேருக்கு மேல யாரும் கேட்க மாட்டான். தைரியம் பேசுறேன். இதுவே லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்து வச்சுக்கோங்க, இதை நான் பேசினா எனக்கும் அதே கதிதான் இருக்கும். அதுதான். இதுலயா சுருக்கமா எனக்கு ஒரு விளக்கம் வந்து, ஒரு சிந்தனை வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இதற்காகத்தான் மனிதனாக பிறக்கக்கூடாது, உரையிலே அடங்கியவனும் பிறவிய வேண்டாம். அதுதான் அதுதான் முயற்சி என்ன சொன்னா, அதாவதுங்கய்யா, நான் என் குழந்தைகிட்ட என்ன சொல்லுவேன்னா, நிம்மதியா வாழணும்னு சொன்னா இந்த சிட்டி லைஃப் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போய் ஒரு குக்கிராமத்துல ஒரு 2 ஏக்கர் நல்ல விளை நிலமாக பார்த்து அங்க ஒரு 4 பேர் வேலைக்கு வச்சுக்கிட்டு அதுல வரக்கூடிய விளைச்சலை சாப்பிட்டுட்டு அதோட வாழ்க்கையை முடிச்சிடணும். அதான் நிம்மதியான வாழ்க்கை. வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும். அதாவது அப்படியே ரசிக்கிற தன்மை வேணும். இல்லைன்னா மென்டல் ஆயிருவீங்க. இளைஞன் என்றால் தீவிரவாதி ஆவான், முதியவன் என்றால் மென்டல் ஆவான். இதுதான் இன்றைக்கு சமூகத்தை பேடு அக்கறை கொள்பவனுடைய விதி, இல்லைங்களா? யார் தீவிரவாதி? நியாயவாதி தான் தீவிரவாதி. இல்லைங்களா? நான் கருத்து சென்ற உழைக்கிற அதே கருத்தை நீங்க சொல்லிட்டீங்களே ஐயா. இந்த நீங்கள் அந்த தொடக்கத்துல குறிப்பிட்டீர்கள், என்ன பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப தான் நடந்து கொண்டே இருக்கு. நாங்கள் இறைவன் கீழாததையும் தருவார், கேட்பதையும் தராமலும் விடுவார், எல்லாம் பாவ புண்ணியத்துக்கு கேட்பார் என்று சொல்லி, அப்ப எனக்கு ஒரு கருத்து தோன்றியது ஐயா, வாழ்க்கை வாழ்வதற்கே வருவதை எதிர்த்து எதிர்கொண்டு நீதியாக நியாயமான ஒரு வாழ்க்கையை வாழ்க வேண்டியதுதான். அதுக்கு மேலாலை எதுவும். அதாவதுங்கய்யா, மற்றவர்கள் நம்மை மதிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லைனால வாழ்க்கை நிம்மதிதான். நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே நம்முடைய மனசு ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறது. நாம் எதை செய்தாலும் ஒரு பாராட்டு என்ற ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறது. ஆனா உலகம் அப்படி இல்லை. ஒவ்வொருடைய நன்மையை பார்த்து பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உலகம் இல்லை. இந்த பாராட்டு நிகழ்த்துவதனால் ஒரு நன்மை வரும் என்றால் அங்க பாராட்டுனா நடக்கும். இப்போ வருஷம் நடிகைகளை கூப்பிட்டு விழா நடத்துறாங்க, அவங்களுக்கு சிறந்த நடிகர் அவார்டு கொடுக்குறாங்க. அந்த கூட்டத்துக்கு லட்சக்கணக்கான பேர் போறாங்க, அதுவும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போறாங்க. இங்கே தமிழ்நாட்டுல பாலம் கிருஷ்ணமூர்த்தி என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் மேன் ஆஃப் தி மில்லேனியம்
என்ற பட்டத்தை அமெரிக்க அரசாங்கம் அவருக்கு தந்து இந்திய ரூபாய் மதிப்பில் 30 கோடி ரூபாய்க்கு அவருக்கு கேஷ் அவார்டு கொடுத்துருக்கு. ஆனா அவரை அழைத்து எந்த டிவியும் நிகழ்ச்சி நடத்தல. அவருக்கு எந்த சமுதாயமும் ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தல. அப்படின்னு நடத்தணும் வச்சுங்களேன், எத்தனை பேர் வருவான்னு நினைக்கிறீங்க? ஒரு 100-200 பேர் வருவான். ஆனா ஒரு சினிமா நடிகைக்கு வருஷம் கொடுக்கக்கூடிய அவார்டுக்கு டிக்கெட்டு பணம் கொடுத்து லட்சக்கணக்கான பேர் உட்கார்றாங்க. இதுதான் உலகம். இதுதான் உலகம். ஸோ இதெல்லாம் மாத்திரணும் அப்படி பார்த்தீங்கன்னா நாம முட்டாள், அவ்வளவுதான். இங்க தயானந்த சரஸ்வதினு ஒரு சுவாமிகள் ஆனைக்கட்டியில ஆசிரமம் வருது. ரஜினியுடைய குரு அவர். அவர் கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தது போது நான் அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். அவர் ஆரம்பிக்கிற போது ஒரு கருத்தை சொன்னார். நான் எப்படியோ கஷ்டப்பட்டு ஞானம் பெற்று விட்டால் இந்த உலகத்தை திருத்திடலாம் என்று எதிர்பார்த்தேன். ஞானம் பெற்ற பிறகுதான் எனக்கு தெரிந்தது, இந்த உலகத்துக்கு தகுந்தாற்போல் நான் வாழ்ந்து போக வேண்டுமே தவிர இந்த உலகத்தை திருத்த முடியாது என்பதுதான் ஞானம் பெற்ற பிறகு தெரிந்து கொண்டதுன்னார். இதுதானா யதார்த்தம்? எந்த ஞானியினாலும் உலகத்தை திருத்த முடியவில்லை, தோற்று போனவர்கள் தான். இப்போ உலகம் இப்படித்தான் இருக்கும், சும்மா குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அப்படித்தான் இருக்கும். அக்செப்ட் as it is. சும்மா சில ஊடகங்களை பார்த்து ஏதோ பெரிய பொற்காலம் வரப்போகுது, இவங்க தான் கெட்டவங்க, இவங்க தான் கெட்டவங்க, அவங்க தான் காலங்காலமா இருக்கிறாங்க. உனக்கு நல்லவன் இருக்கணும்னா ஓரமா போய் உட்காந்து யோகி இருந்துட்டு போ. யாரு வேண்டாம் மறுத்தாங்க சொல்லுங்க? நான் யோகின்னு இருக்கிறேன்னு சொன்னா யார் என்னை மாத்த முடியும்? அப்ப நல்லது வேணும்னா நான் நல்லா இருந்துட்டு போ, அடுத்த பத்தி நமக்கு என்ன கவலை? அதான் மகர் சொல்றாங்க, தனி மனித திருத்தம், தனி மனித அமைதி. நீ உன்னுடைய வாழ்க்கை அமைதியை மாற்றிக்கொள்ள முடியுமா? அதுக்கு இந்த வழிவகை சொல்லியிருக்கிறேன். இதுல சமுதாயத்துடைய கடமை ஒண்ணு இருக்கு. முடிஞ்சா அதை செய்ய, முடியல விட்டுரு, அவ்வளவுதான். சாமி எதையும் செய்யின்னு சொல்லவே இல்லை, முடிஞ்சது செய்யுங்க பாரு. அப்படி செய்துதான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குது உலக சமுதாய சேவா சங்கம். யாரையும் வற்புறுத்தி சாமிஜி வேலை வாங்கினதே கிடையாது. இன்றைக்கு நிர்வாகம் தான் அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லி வற்புறுத்ததே தவிர சாமிஜி அப்படி யார்கிட்டையும் எந்த வாரம் சொன்னதே கிடையாது. இது செய்யன்னு யாரும் சொன்னதே கிடையாது. முடிஞ்சா செய்யுங்கன்னு பாரு. வாழ்க்கை ஐயா. சிறப்பையா, நாம் இத்துடன் இன்றைய இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்து வகுப்பு 19 நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவின் குரல் பாகம் 19 சிந்தனை உரையை மிகச் சிறப்பாக நமக்கு தந்து எமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு